பிபிஎஸ் ஸ்பீட்கேஷ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நண்பர்களே, நமது பிபிஎஸ் ஸ்பீட்கேஷ் துவங்கப்பட்ட நாள் மே மாதம் 4ஆம் தேதி. கிட்டத்தட்ட 4 மாதங்களை கடந்து நமது திட்டம் வெற்றி நடை போட்டு சென்று கொண்டுள்ளது. இது 4 தலைமுறையை காப்பதற்காக இங்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது திட்டம் துவங்கப்பட்ட அந்த சமயத்தில் 1000 ரூபாய் ஒருவருக்கு இந்த திட்டத்தில் இணைந்து நன்கொடை வழங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அளவில்லா நன்கொடையை ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் இந்த திட்டத்தில் இணைந்தோம். இத்திட்டத்தில் இணைந்த நம் உறவுகள் அனைவரும் தொய்வில்லாமல் தங்களது பணிகளை செய்ய வேண்டும் என்று அடுத்தடுத்த திட்டங்களை ஆட்-ஆன் திட்டங்களாக நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு இந்த அதிகாலை பொழுதில் நாம் அனைவரும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம், அடுத்து இப்போது துவங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்பீடு கிரிப்டோ, உள்ளூர் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கும் நாம் உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய இந்த அற்புத வாய்ப்பு நம் அனைவருக்கும் பாரபட்சமின்றி கிடைத்திருக்கிறது. இந்த ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்தில் நாம் இணைந்து நமது பொருளாதார சுதந்திரத்தினை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் எனது விருப்பத்தினை தங்கள் அனைவரிடத்திலும் தெரிவித்து, இன்று சனிக்கிழமை அனைத்து தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நமது ஸ்பீடு கேஷ் மற்றும் 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம் வேலெட் யூனிட், நமது ஸ்பீடு கிரிப்டோ இது சார்ந்து தாங்கள் தங்கள் அணிக்கு எந்த வகையில் இதை கடத்தி இருக்கிறீர்கள், தங்கள் அணியில் எத்துணை நபர்கள் இப்போது துவங்கி இருக்கக்கூடிய ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள், 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம், நமது நேரடியில் 12 நபர்களை இந்த வேலெட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்வதன் மூலமாக வெகு விரைவில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சந்திக்கக்கூடிய இடமான அந்த ஊட்டியில் உதகையில் நாம் எவ்வாறு நமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம், நமது எதிர்கால வளர்ச்சி குறித்து எந்தெந்த பயிற்சிகளை நாம் அங்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்பதை எண்ணி பார்க்கையில், இதுநாள் வரை அதுபோன்ற பயிற்சிகளை லட்சம் ரூபாய் கொடுத்து நாம் பயிற்சிக்கு சென்றிருந்தால் கூட அது போன்ற ஒரு பயிற்சியை நம்மால் அனுபவித்து இருக்க முடியாது. அதுதான் உண்மை. குறைந்தது ஒரு 500 நபர்கள் ஒன்றாக இணைந்து நான் செல்வந்தராவது உறுதி, நான் செல்வந்தர் ஆகிவிட்டேன் என்ற அந்த செல்வந்தர் மனநிலையில் ஒன்று கூடி 2 நாட்கள் தங்கி நம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த காலம் வெகு விரைவில் உள்ளது. அதற்கு என் அணியிலிருந்து இத்தனை நபர்கள் வருகிறார்கள் என்ற தகவல்களையும் நாம் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே அணி தலைவர்கள், லீடர்ஸ் யாரெல்லாம் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களோ தங்களது கரங்களை உயர்த்தலாம். பிபிஎஸ் ஸ்பீட்கேஷ் திட்டத்தில் இணைஞ்சு நான் ஒரு லீடராக உருவாயிருக்கேன், அணித்தலைவராக உருவாயிருக்கேன் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். 164 நண்பர்கள் இருக்கும். நமக்கே தெரியும் நான் லீடரா என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியும். நான் லீடர் பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகளிருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கான முக்கியத்துவம், முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு. திங்கட்கிழமை அட்மின் டைரக்டர்களுக்கும், புதன்கிழமை ப்ராஜெக்ட் மேனேஜர்களுக்கும், வியாழன்கிழமை சிஸ்டம் ப்ரொமோட்டர்களுக்கும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைவரும் கலந்து பேசக்கூடிய இந்த அற்புத வாய்ப்பினை
நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி. ஒரு 35 நண்பர்கள் தங்களை ஒரு அணித்தலைவர்களாக உணர்ந்திருக்கிறீர்கள். தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய இந்த கூட்டத்தினை தொகுத்து வழங்கி வழிநடத்த யார் தயாராக இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி. ஒரு 35 பேர். நன்றி. திரு செந்தில்குமார் சார், உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். மகாராஜன் சார், உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். உங்க 2 பேர்ல யார் அவைலபிளா இருக்கீங்களோ நீங்க இன்னைக்கு கூட்டத்தை வழிநடத்தலாம். நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. தேனியிலிருந்து மகாராஜன். என்னுடைய குரல் தெளிவா இருக்குங்களா? கிளியர், பேசலாம். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், எப்படை வந்தாலும் இப்படை வெல்லும். பிபிஎஸ் ஸ்பீடுகேஸ் குடும்பத்தின் நமது அனைத்து உறவுகளுக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே மிக ஒரு அருமையான காலை பொழுது. நேற்றைய தினம் பிபிஎஸ் ஸ்பீடி கிரிப்டோ குறித்த திட்ட விளக்கத்தினை அளித்த திரு சாரதா மேடம் அவர்களுக்கும் நமது வித்யா பாபு மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல தினமும் நமது ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டியாக நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குரலுக்கு இணங்க முழுமையான ஒரு மருத்துவராக விளங்கக்கூடிய நமது ஜி.கே. சாமி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குரலானது உடலில் வரக்கூடிய நோய்களுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னா இல்ல, நிச்சயமா இல்ல. நம்முடைய வாழ்நாளில் மனதிற்கும் வாழ்வியலுக்கும் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் பொருந்தக்கூடிய குரல் தான் அந்த குரல். நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அப்ப இன்னொரு உடல் நோய் மனநோய் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பணநோய் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதை நம்ம வேற மாதிரி எடுத்துக்கிற வேணாம். பொருளாதார சுதந்திரம் அடையாமல் இருக்கதே பணநோயா இருக்கலாம். சோ அதற்கான காரணத்தையும் காரண கருத்தாவை கண்டறிந்து அதை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடைத்த ஒரு வழிதான் நமக்கு இந்த பிபிஎஸ் ஸ்பீடுகேஸ் குடும்பம். இந்த நல்லதை நடக்கும் அறக்கட்டளை. இந்த நல்லதை நடக்கும் அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய 5 திட்டங்கள், இதுதான் அந்த நோயை போக்கக்கூடிய மருந்தாக நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அந்த மருந்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுலதான் நம்முடைய அந்த பொருளாதார சுதந்திரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் முதல்ல 4 படிநிலைகளை கொண்ட ஹெல்பிங், உதவி கொடு அப்படிங்கிற அந்த 1,53,500 ரூபாய் பெறுவதற்கான அந்த மறைமுக வருமான திட்டம். அடுத்ததா அதுல இணைஞ்சிட்டோம். ஆனா நமக்கு இணைஞ்சு இதுதான் உயிர் மூச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதற்கு இன்னொரு வருமானம் நமக்கு தினம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த 40 நிலைகளை கொண்ட நேரடி வருமானம். நமது அணியை கட்டமைப்பதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம். சோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 30 ரூபாய் பின்னு வாங்கி அந்த வேலட் ஆக்டிவேஷன் பண்ணணும். ஆக்டிவேஷன் பண்ணிட்டு 1000 ரூபாய் மதிப்புள்ள வேலட் யூனிட் நம்ம வாங்கி அதை ஆக்டிவேஷன் செய்யறது மூலமா அந்த 40 நிலைகளில் வரக்கூடிய வருமான வாய்ப்புகளை நமக்கு பிஓபி திட்டங்கள்ல நமக்கு திட்ட விளக்கத்துல நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எந்த ஒரு நபர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய நேரடி இணைப்பில் உள்ள 12 நபர்களுக்கு அந்த 1000 மதிப்புள்ள வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்ண வைக்கிறாங்களோ அவங்கள ஊட்டி அச்சீவராகவும், அதே மாதிரி 2வது நிலையில் 144 நபர்கள் வேலட் ஆக்டிவேஷன் செய்வதன் மூலமா அவங்கள மொபைல் அச்சீவராகவும்,
நம்ம இங்க அறிவிச்சிருக்கோம். இப்ப அதுவும் முதலில் வரக்கூடிய 500 நபர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஊட்டியில போய் நம்ம சுத்தி பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அதை தாண்டி ஒரு மிக அருமையான ஒரு பொக்கிஷம் வந்து அங்க நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். சோ நம்முடைய உழைப்பின் பயன் அங்க கிடைக்கும். சோ செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். நம்ம செவிகளுக்கு உரிய அறிவுரையோ அல்லது சில நம்ம வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான தகவல்களோ நமக்கு வந்து இங்க எப்பயுமே வந்து நம்ம கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்முடைய 2வது திட்டம். நம்முடைய ஒவ்வொரு திட்டமுமே எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் திட்டத்தை இன்னும் மேம்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் மீதி இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுமே. இதுல ஸ்பீடி கிரிப்டோல பாத்தீங்கன்னா, ஹெல்பிங் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அருமையா நமக்கு உருவாக்கியிருக்காங்க. அந்த ஹெல்பிங் ஐடி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு நபர் ஒரு முழுமையான சுற்று முடிந்து வெளியேறும் போது வந்து 10 ஹெல்பிங் ஐடி, அது மட்டும் இல்லாம ரீபர்த் ஐடி மூலமா வரக்கூடிய ஹெல்பிங் ஐடி, இந்த மாதிரி ஹெல்பிங் ஐடி எல்லாமே என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஸ்பீடு கேஸ்ல இப்ப எந்த படிநிலையில போய்கிட்டு இருக்கோ அந்த வரிசையில வந்து அந்த ஹெல்பிங் ஐடி வந்து உட்கார்ந்து அதற்கு மேல இருக்கக்கூடிய அந்த சீனியாரிட்டி படி யாரு வந்து அந்த 1000 ரூபாய், அதாவது அந்த 500 ரூபாய் ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அல்லது இந்த 1வது 2வது 3வது 4வது படிநிலைகளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த 1000 ரூபாயை ஹெல்ப் பண்ணிட்டு உடனே மறைஞ்சிரும். அடுத்ததா ஒரு பைசா கூட அந்த ஹெல்பிங் ஐடி ரிசீவ் பண்ணாது. அதுதான் ஹெல்பிங் ஐடி. சோ அப்படி ஹெல்பிங் ஐடிஸ் நிறைய வரும்போது நமக்கு இந்த ஸ்பீடு கேஸ் திட்டம் வந்து இன்னும் அதிவிரைவாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து இங்க அதிகமா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம இந்த மீட்டிங்ல நம்ம என்ன விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, எத்தனை பேர் வந்து இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சேஃபால் வேலட் வேணும். ஸோ சேஃபால் வேலட் வந்து நம்ம எத்தனை பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதுல அந்த 51 யூஎஸ்டிடி எவ்வளவு பேர் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்ததாக நம்ம அணியில எத்தனை பேர் வந்து இந்த பிபிஏ ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்துக்கு வந்து தயார் நிலையில இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும், அடுத்ததா வந்து 40 லெவல் இன்கம்க்கு எத்தனை பேர் வந்து அந்த 1000 ரூபாய் மதிப்புள்ள வேலட் யூனிட் வந்து நம்ம அணியில வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க, அதன் மூலமா உங்களுக்கு கிடைத்த வருமானம், இந்த விஷயங்கள். அடுத்து நம்ம அணியை கட்டமைக்கிறதுக்காக நம்ம என்ன முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம எல்லாருமே ஒரு சில நிமிடங்கள்ல சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ நான் ஒவ்வொருவரா வந்து வெல்கம் பண்றேன். நன்றி சார். மகராஜன் சார், அந்த பின்பக்கமா வர சத்தம் நம்ம கிட்ட தான் வருதா? ஓகே, நான் கொஞ்சம் தள்ளி போய்க்கிறேன் சார். பார்த்துக்கோங்க. நன்றி. ஓகே, இப்ப தெளிவா இருக்குங்களா? சரிங்க சார். ஓகே, திரு அரக்கோணம் ராமலிங்கம் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம் சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குது சார், கிளியர். அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் பத்தி தெளிவா நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப நம்முடைய சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை கரெக்டா ஒவ்வொன்றா தெளிவா செய்துகிட்டு வர்றதுன்னு நம்ம ஒவ்வொருவரையும் உணர வேண்டும். ஏன்னா சொல்றதையும் செய்து சொல்லாது இருக்கிறதையும் நிறைய செய்ய இருக்க நம்முடைய முன்னணி தலைவர்கள் அதுக்கான நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். இரவு கண் தூக்கம் பாராமல் இதுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் வந்து இதுல 22 பேர் என்னோட டைரக்ட்ல கொடுத்துருக்கேன். 22 பேர்ல என்னுடைய 40 லெவல் வேலட்ல 1000 ருபீஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா 13 பேரை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். நான் ஊட்டி அச்சீவ்மெண்ட்ல நான் உருவாகிருக்கின்றது தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த 30 ரூபாய் பின்னு 74 வாங்கியிருக்கேன். 74ல கிட்டத்தட்ட ஒரு 55 பேருக்கு நான் 30 ரூபாய் பின்னு வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, நேற்று தினம் சென்னைக்கு போயிட்டு அங்க சென்னையில ஓட்டேரின்ற இடத்துல ஏற்கனவே நான் அங்க பாண்டிச்சேரி மீட்டிங் வந்திருந்தேன். அப்பவே கால் பண்ணியிருந்தாங்க. சரி, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேற்று போயிட்டு அவங்களுக்கு பிளான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அது இணையத்துக்கான நிறைய ஒரு சாத்தியக்கூறு, அவங்களுடைய நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு 1000 ரூபாய்
நீங்க டெபாசிட் பண்ணாவோ, போஸ்ட் ஆபீஸ்ல, பேங்க்ல பண்ணாவோ உங்களுக்கு 1 வருஷத்துல இந்த 1,53,500 கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. நொடிக்கு நொடி வருமானம் வரணும்னா நீங்க 1030 ஆக்டிவேஷன் பண்ணீங்க. இது 1020 வந்து இந்த 2த்தையும் தெளிவுபடுத்தணும்னு அவங்க ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆமா, இன்னைக்கு விக்கிற விலைவாசியில இந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இது வந்து அறக்கட்டளை செய்யுதுங்க. இது மட்டும் இல்ல. உங்களுக்கு தலைமுறை தோறும் உங்களுக்கு வருமானம் வரும். மினிமம் 2 பேர் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்க எத்தனை பேர் வேணாலும் பண்ணலாம். அப்படின்றத தெளிவா எடுத்து சொன்னேன். திட்டத்த பத்தி எடுத்து கூறினேன். அவங்க வந்து சந்தோஷப்பட்டுருக்காங்க. விரைவில் வந்து இணைவாங்கன்றன்னு இந்த பிரபஞ்சத்துல நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து நம்ம இதுல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியா போகணும்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். என்னுடைய டவுன்ல இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் ஒரு நாள் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு ஒரு முடிவு எடுத்து அவங்களோட தேதி கேட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொருவரும் நம்ம செயல்பட்டா ஈஸியா க்ரௌடு வந்து கொண்டு வரலான்றது என்னுடைய திட்டம். ஏன்னா நேரமின்மையை பொறுத்து நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு செல்வராஜ் சேலம் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம். பிபிஏ ஸ்பீக்கர்ஸ் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கம். இந்த பிரபஞ்சம் நமக்கு அற்புதமான ஒரு வருமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அதுதான் நம்முடைய பிபிஏ ஸ்பீக்கர்ஸ் ஆகும். நல்லதே நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நமது செயல்பாடுகள் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய கரியர் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது ஸ்பீக்கர்ஸ் மட்டுமே என்னுடைய தலையாய பணியாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை 18 நண்பர்களுக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்து அவர்களையும் சம்பாதிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் 12 ஆரம்பத்தில் 12 கொடுத்தோன்னு நம்ம சிஸ்டம் ப்ரொமோட்டராக ஆயிருந்தேன். அடுத்ததாக நம் டூர் அச்சீவருக்காக ஊட்டி டூர் அச்சீவருக்காக நான் இதை அச்சீவ்மெண்ட் செய்து விட்டேன். என்னுடைய அணியிலே ஒரு 3 நண்பர்கள் கிரிப்டோவுக்கு தயாராகி விட்டார்கள். இதுல என்னுடைய நண்பர் கிருஷ்ணன் அவர்கள் கடந்த வாரம் நம்ம சிஸ்டம் ப்ரொமோட்டராக இருந்தார். அவரே டூர் அச்சீவராகவும் ஆகிவிட்டார். அவரை பற்றி செய்தியை நாம் மீட்டிங்ல சொல்லிட்டோம், தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல சொல்லிட்டோம், போன்ல சொல்லிட்டோம். இன்னும் அவர் இந்த டூர் அச்சீவர் லிஸ்ட்ல சார் கிருஷ்ணன் சார்னு இணைக்கவில்லை. பிறகு அவருக்கு அந்த நம்முடைய கிரிப்டோவில் வேலட்ல அவர் இன்னும் ஆட் ஆகாமல் இருக்கிறாரு. அவருக்கு இன்னும் அழைப்பு வராமல் இருக்கிறது. இதை நம் நண்பர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன். ஏன்னா அதுவும் அவருக்கு சங்கடத்தை கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா மன நிம்மதியோடு பணியாற்ற வேண்டும். யாரும் எந்த இடத்திலையும் மனவேதனையோ மனக்கவலையோ பட்டுவிடக்கூடாது. இனியும் படக்கூடாது. பட்டதெல்லாம் போதும். இனி மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் சேவை செய்ய வேண்டும். மக்களுக்கு நற்பணியாற்ற வேண்டும். நமமும் சம்பாதிக்க வேண்டும். சம்பாதிக்க வைத்து சம்பாதிப்பதுதான் தலையாய பணியாக நான் கருதுகிறேன். வாழ வைத்து வாழ வேண்டும். கண்டிப்பாக நாம் இந்த டூர் அச்சீவ்ல இன்னும் நான் ஒரு 10 நண்பர்களை இணைத்து விடுவேன். சிஸ்டம் ப்ரொமோட்டராகவும் நண்பர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி சார். செல்வராஜ் வாய்ப்பு சார். கொடுத்தாலும் நன்றி. செல்வராஜ் சார் வணக்கம். இவர் கிருஷ்ணன் சார் வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் எப்போ பண்ணாருங்க? 12வது ஐடி எப்போ பண்ணாருங்க? 6வது ஐடி அந்த மாதிரி ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு பண்ணாருங்கய்யா. ஓ, சரிங்கய்யா. கிரிப்டோக்கு அதே மாதிரி பண்ணிட்டாருங்க. இன்னும் அது லிஸ்ட்ல ஆட் ஆகாம இருக்குது. அது ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் அந்த 6 பண்ணாங்க இல்லைங்களா? ஆமாங்க. மினி சிஸ்டம் ப்ரொமோட்டர்னு சொல்லி சொன்னோம் பாத்தீங்களா? அதுக்கான அந்த சீனியாரிட்டி பண்ணியாச்சுங்க ஐயா. சரிங்க. இப்போ ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னாடி 12 நிறைவு செஞ்சிருக்காரு இல்லைங்களா? ஆமாங்க. ஆமா, அடுத்தடுத்து இவருக்கு ஐடி பண்ணிக்கிறலாங்க ஐயா. இப்போ பாலு பழனியாண்டி சாருக்கு அந்த போட்டோ அவருடைய அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேங்க. சரிங்க. இன்னைக்கு வந்துருங்க. அவருக்கும் அழைப்பு விடுத்து பேசிட்டாங்க. சரிங்க. அவர் கிருஷ்ணன் சாரும் பேசிட்டாரு. இன்னைக்கு வந்துருங்க. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி ஐயா. அடுத்ததாக இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதாவது
நம்முடைய பிபிஏ ஸ்பீடு கேஸோடைய திட்ட விளக்கங்கள் வந்து எல்லாருமே கொடுக்குறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு தனித்துவத்தோட அருமையா வந்து நமக்கு வழிநடத்தி அந்த பாடத்திட்டங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஓமைகளோடு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது மக்களுடைய மனதில் வந்து ஆழமா பதியும். ஸோ அந்த ஓமைகள்ல மிகவும் நம்ம அனைவருக்குமே பரிச்சயமான ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற விஷயம். ஸோ அதை சொல்லி சொல்லும்போது பாமர மக்களும் வந்து இதுல வந்து இன்னும் ஆர்வத்தோட உள்ள வராங்க. ஸோ அப்படிப்பட்ட எளிமையின் சிகரமாக விளங்கக்கூடிய திரு மாதேஸ்வரன் ஐயா, நீங்க பேசலாம். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் வந்து சேலத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 31 டைரக்ட் கொடுத்துருக்கேன் சார். இதுல வந்து லெவல் இன்கம்க்கு வந்து இது வரைக்கும் ஒரு 16 பேர் பண்ணியிருக்கேன் சார். கீழே இருக்க டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஐடியா வந்து லெவல் ஆக்டிவேஷன் பண்ணல, ஆனா வந்து 30 ரூபா பின்னு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இப்ப ஸ்பீடு கிரிப்டோவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 6 பேர் வேலட் வாங்கி வச்சிருக்கோம், அதாவது டாலர்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். மொத்தம் ஒரு 14 பேர் வந்து இப்ப ஸ்பீடு கிரிப்டோவில் வருவாங்க சார். ஊட்டிக்கு வந்து ஒரு 10 பேர் கூட்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் சார். உறுதியா 10 பேர் வருவாங்க சார். என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து அத்தை மாலக்கம் வச்சுக்கிட்டு மாமங்கிட்ட பேசாம இருக்கிறாங்க. அதாவது ஸ்பீடு கேஸ்ல வந்து 4வது லெவல் வரல, 3வது லெவல் வரல அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறோம். 3 லெவல் வந்திருந்தா கூட என்ன சார் வருமானம் வந்திருக்கும்? மொத்தமா ஒரு 8500 ரூபா வந்திருக்கும். ஸ்பீடு கிரிப்டோல இப்ப நம்ம லெவல் இன்கம்ல இப்ப கொடுத்த இந்த ஒரு 10 நாளுக்குள்ளார எனக்கு 6500 ரூபா இன்கம் வந்திருக்குது. இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் சார். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப இது எல்லாமே ஸ்பீட் பண்றதுக்கு இது ஏன் வந்து நிறைய பேருக்கு வரல அப்படிங்கிறது வந்து ரெகுலரா மீட்டிங் கலந்துக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். என்ன காரணம்னா, 7000 பேருக்கு மேல ஒரு சிங்கிள் என்ட்ரி கூட கொடுக்காம எப்ப நீ எனக்கு பணம் கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி வட்டி கொடுத்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். இது நம்ம இந்த சைட்ல இருக்க அது உன் பிரச்சனைடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த என்ட்ரிஸ் எல்லாம் வர்றதுக்கான வேலையை தான் செஞ்சிருக்கேன். நானே கூட என்னோட டீம்ல நிறைய பேர் 2 பேர் கொடுக்காதவங்களுக்கு நான் மாற்று ஏற்பாடு பண்ணி வேற ஆட்களை போட்டுட்டு இருக்கிறேன். இப்ப அவங்களை அப்படியே நின்றுட்டு இருந்தாங்கன்னா மரமாட்ட நின்றுட்டு தான் இருப்பாங்க. இது ஏதாவது மாத்துறதுக்கு வழி இருக்குதான்னு பார்க்கணும். அந்த வேலையை செஞ்சா போதும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஸ்பீடா பண்றதுக்கான வேலைகளை தான் நம்ம பிரம்மா பண்ணிட்டு இருக்காரு. சங்கர் சார் பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளாம் கேட்கிறோம். ஒரு நாள் வந்து ஐயா எனக்கு ஒரு குழந்தை போய் அம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு உயிரே போவோம். அந்த மாதிரி நம்ம சங்கர் சாரு எனக்கு அது வரல இது வரலன்னு ஒரு குறையில்லாத ஒரு திட்டத்தை கொண்டு போகணும்னு சொல்லி அவர் போராடிட்டு இருக்காரு. அதுக்கு உண்டான ஃபார்முலாவும் அருமையா கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம பாண்டிச்சேரியில நடந்த கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா உற்சாகத்தின் எல்லைக்கே போயிட்டோம் நாங்களாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல சொல்ல எந்த பணத்தை எடுத்து என்ன செலவு பண்றதுன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. பணம்ங்கிறது எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா இருந்தது. அதெல்லாம் தொடச்சி தூக்கி தூளாக்கி எரிஞ்சிட்டு இனிமே எங்க பார்த்தாலும் ஒரு பக்கம் இந்தியன் கரன்சி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டாலர்னு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அவங்களாம் கடவுள் புண்ணியத்தில் எல்லாருமே நல்லா இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த கிரிப்டோவை பத்தி நிறைய பேருக்கு இன்னும் சரியான புரிதல் இல்லை. லெவல் இன்கம் பத்தியே புரிதல் இல்லை. அது அருமையான திட்டம், தினம் பணம் கொடுக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு சில லீடர்ஸ் கூட புரிஞ்சுக்கலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 1,53,500 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் அது மோசம்னு சொல்ல, தப்புன்னு நான் சொல்ல. அதுக்கு உண்டான பலனை அது செய்யுது. அதை செய்யறதுக்கு சப்போர்ட்டா தான் ஒன்னொன்னா வந்திருக்கு. இப்ப ஸ்பீடு கிரிப்டோ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து இந்த புது கோடிங் வந்துருச்சு அப்படின்னா இந்த எனக்கு வரல உனக்கு வரலங்கிற பஞ்சாயத்தே இருக்காது. இப்போ இதுக்கு முன்னாடி நான் அவருக்கு அனுப்பிச்சேன், அவர் அப்ரூவல் கொடுக்கல, இவர் அப்ரூவல் கொடுக்கல, அவர் போன் எடுக்கல, இந்த பஞ்சாயத்தும் தீருது. எல்லா பஞ்சாயத்தும் தீர்ந்து ஒரு வளமான வாழ்க்கை நம்ம கையில வந்திருக்குது. அதுக்கு அச்சாரமா இப்ப இருக்கக்கூடிய லெவல் இன்கமும் இந்த ஸ்பீடு கிரிப்டோவை பத்தி எனக்கு நிறைய பேர்கிட்ட பேசும்போது சார் 5000 ரூபாங்க சார் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கார்பரேஷன்ல அல்லது ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா 5 லட்சம் 7 லட்சம் சர்வசாதாரணமா கேட்கறாங்க. அதை கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். எண்ணி சுட்ட பணியாரம் 30,000 40,000 கிடைக்கக்கூடிய ஒரு வருமானத்துக்கு 6 லட்சம் 10 லட்சம் கொடுக்க நாம தயாரா இருக்கோம். வாரம் வெறும் அந்த லெவல் இன்கம்ல மட்டுமே பாத்தீங்கன்னா வாரம் $50 $100 வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சாதாரணமா இருக்குதுங்க. $100 இன்னைக்கு 9,000 ரூபாய்க்கு மேலேங்க. வாரம் 6 வாரங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு கான்செப்டை ஒரு கிரிப்டோ வந்து உலகமே, அதாவது மத்தவங்களுக்கு தெரியுதுங்க, நமக்கு நம்ம கையில் இருக்கிறத பத்தி புரியல. நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இந்த ஓப்பன்ல விட்டதுக்கு முன்னாடி இங்க உள்ள செய்யலாமா வேண்டாமா, 5000 போடணுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுதான் எனக்கு நானும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு மாறி இருக்காங்க. உண்மை சொன்னா முன்ன இருந்ததை விட இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரிப்டோக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அதை காலம் கடத்த வேணாம், ஓப்பன்ல விடுறதுக்கு முன்னாடி உள்ள வந்துருங்க சாமி. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. யதார்த்தத்தை உள்ளதை உள்ளது மாதிரி தெளிவா சொல்லிட்டீங்க. புரியாதவர்களுக்கு இது புதிர்தான், புரிந்தவர்களுக்கு இது ஒரு புதையல்
அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடிக்கடி இங்க ஜூம் மீட்டிங்ல தலைவர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மக்கள் எல்லாரையும் ஜூம் மீட்டிங்ல நம்ம வந்து உட்கார வைக்கணும். சரிங்களா? நம்மள எத்தனை பேர் நம்முடைய அணியில உள்ளவங்களையே நம்ம ஜூம் மீட்டிங்க்கு கொண்டு வரதில்ல. ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அதுல நானும் ஒருத்தனா கூட இருந்திருக்கலாம். இருந்தேன். இப்ப அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டு என்னுடைய அணியில இருந்து குறைந்தபட்சம் தினந்தோறும் ஒரு 5 நபர்களாவது வந்து உள்ள ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன். நேற்றைய தினம் ஒரு 6, 7 நபர்கள் ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணாங்க. ஸோ நம்ம அலைபேசி மூலமா நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்கள ஜூம் மீட்டிங்ல வந்து உட்கார வைக்கணும். ஸோ அதன் மூலமா தான் அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்து ஏற்படும். மகிழ்ச்சிங்கய்யா. அடுத்ததாக திரு பாலசுப்ரமணி சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் பாலசுப்ரமணி, கோயம்புத்தூர்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கேங்க. சிஸ்டத்தில் மே 7ஆம் தேதியிலேருந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக 15 பேர்த்துக்கு இந்த பொண்ணான வாய்ப்பை நான் கொடுத்துருக்கேன். அதில் அந்த 15 பேர்த்துக்குமே சொல்லி புரிய வச்சு பின் ஆக்டிவேஷன் ப்ளஸ் வேலட் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே இருக்க நபர்களுக்கும் ஒரு 2 நபர்களுக்கு டைரெக்டாக வேலட் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு 6 பேர்த்துக்கு பின்னு மட்டும் வாங்கியிருக்காங்க. அவங்க பணம் ரெடி பண்ணிட்டு கூடி சீக்கிரம் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மித்த இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து புரியாம இருக்கு. அந்த 2வது லெவல் 3வது லெவல் இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்காங்க. அதாவது எனக்கு வரட்டும் சார், ஒரு ரவுண்டு தான் வந்திருக்கு, 2வது வரட்டும் சார், அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் அவங்களும் பண்றேன்னு இருக்காங்க. மெயினா வேலட் வந்து மினிமம் 5000 தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு இந்த 5000 வேலட் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் ஆயிரும். இது 5 மடங்கு இல்ல 6 மடங்கு போகும். இல்ல ஒரு வேலட் இப்போ 1000 கொடுத்து வாங்குறது நீங்க வந்து 5000 கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை தள்ளிடுவீங்க. அந்த அளவுக்கு ஆளாயிர வேண்டாம். தயவுசெய்து இமீடியட்டா வந்து வேலட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இது ஊட்டி அச்சீவ் வரைக்கும் நான் வந்து முடிச்சிட்டேன். கிரிப்டோ பொறுத்தளவுக்கு அப்படின்னா என்னோட டீம்ல ஒருத்தர் வந்து ஆல்ரெடி உள்ள வந்துட்டாரு. அது போக ஒரு 3 பேர்த்துக்கு வேலட் ஆக்டிவேஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா வந்து அவங்க லோடு பண்ணல. ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டு அவங்க 3 பேருமே வேலட் ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமுக்கு கிரிப்டோ பத்தி நல்ல நாலேஜ் நான் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி இருக்கு. இந்த வெளியில அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 800 பேர் ஆல்ரெடி வந்துட்டாங்க. நீங்களும் ஒரு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ உள்ள வந்துருங்க. ஏன்னா அது ஓப்பன் மார்க்கெட் போச்சு அப்படின்னா இது பெரிய லெவல்ல ரீச் ஆயிரும். ஒரு மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் வந்துருவாங்க. இப்போ நம்ம பேமெண்ட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம் மேல நம்ம வாங்கியிருப்போம் கிரிப்டோ கரன்சில. அப்படிங்கிற விஷயத்த புரிய வச்சிருக்கேன். அதனால அதுவே படிப்படிப்பா நான் வந்து இது பண்றேன். வேலட் ஆக்டிவேஷன் பண்ணதுனால இது வரைக்கும் எனக்கு ஒரு 4950 ரூபாய் இன்கம் ஆன் பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்தையும் நான் நம்ம டீமுக்கு வந்து கடத்திட்டு இருக்கேன். மேலும் மேலும் புது என்ட்ரிஸ்க்கு வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கேன் சார். இதெல்லாம் வந்து கரெக்டா போகும்போது என்னோட டைரக்ட் வந்து பாத்தீங்கன்னா 15ங்கிறது இனி ஒரு 2 சைபர் ஆட் பண்ற மாதிரி தான் வரும். 1500 பேர். இது என்னோட டார்கெட் டிசம்பருக்குள்ள வச்சிருக்கேன். அதுக்குண்டான வேலைகள் நான் வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா முடிப்பேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். அந்த 1500 நபர்களுக்கு இந்த பொருளாதார வாய்ப்பை கொடுப்பதற்கு இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு துணையா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்முடைய டவுன்லைன் அதாவது நம்மளுடைய லைஃப் லைன். ஸோ நம்ம லைஃப் லைன்ல அந்த 3 லெவல் வரைக்காவது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இதோடைய திட்டங்களை தெளிவா கொண்டு போய் நம்ம உங்களுடைய அணிக்கு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை எல்லாருமே நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து இந்த கிரேட் லீடர் திரு அச்சுதன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சார், அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். அச்சுதன் பிரம், பாண்டிச்சேரி. நேற்றைய தினம் எடுத்த சாரதா மேடம், வித்யா பாபு எக்ஸலண்டா எடுத்தாங்க. அவங்களுடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயற்கை ஆர்வலர் டாக்டர் ஜி.கே. சாமி சான்சேர்ல அவ்வளவு பிரமாதமா மருந்தல்லா மருத்துவத்தை பத்தி பேசும்போது ரொம்ப நமக்கு ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்கா இருக்கு. நண்பர்களே, நான் வந்து ஊட்டி அச்சுவர் 13 பேர் போட்டு ஊட்டி அச்சுவர் ஆயிட்டேன். பட் என்னுடைய அணியில வந்து 30 பேர் நான் வந்து டைரக்டா வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கிறேன். பட் அது கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை நான் ஊட்டி அச்சுவரா அதாவது ஆக்ஷன் வரும்னு அன்னைக்கு பாண்டிச்சேரி அட்மின் டைரக்ட் மீட்டிங்ல சொன்னா கண்டிப்பா
அதுக்கு மேலதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அதுக்கான வேலையை நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு விஷயம்னாக்கா, நம்ம வந்து ஸ்பீடு கேஸ்ல நமக்கு லேட்டா வருது, பணம் வந்து 1 மாசம் 1.5 மாசம் செகண்ட் லெவல்லாம் வருதுன்னு நினைச்சோம். அதுக்கு ஒரு சரியான ஒரு லெவலுக்கு பிளான் 40 லெவல் பிளானை கொண்டாந்து கையில கொடுத்துட்டாங்க. அதுக்கு நொடிக்கு நொடி பணம் வந்துன்னு இருக்கு. அது போல ஸ்பீடு கிரிப்டோலையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இதே நபர் தான் நம்மள்ட்டே அங்க வர போறாங்க. அதுலயும் நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் அது ஐடி போட்டுக்கலாம். அது தூங்கும் போது வருமானம் வரக்கூடிய துறை அது. கண்டிப்பா நீங்க காலையில எழுந்துச்சு தூங்கி எழுந்துச்சு இப்போ அது ஓபன் பண்ணாலே ஏதோ ஒரு டாலர் வந்து அந்த வேலட்ல வந்து உங்களுக்கு வந்து லாபகரமா வந்து உக்காந்துருக்கும். அதை பார்க்க பார்க்க நமக்கு வந்து புத்துணர்ச்சியும், அதாவது அதிகமான நம்பிக்கையும் வரும். நம்மளுடைய அணி இதுல நம்ம கீழே இருக்கக்கூடியங்கள ஒரு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு கடல் ஆழத்துல போயிட்டு ஒரு முத்து எடுக்கிறாங்களோ அது போல அவங்கள நம்ம முத்து மாரி பார்த்துக்கணும். முத்து எடுத்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. முயற்சியும் பயிற்சியும் இருந்தாதான் முழுகி முத்து எடுக்க முடியும் நண்பர்களே. அது போல நம்மளுடைய நண்பர்களை வந்து 30 பேர் போட்டாலும் சரி, 10 பேர் போட்டாலும் சரி, 20 பேர் போட்டாலும் சரி, எத்தனை பேர் போட்டாலும் அவங்களை வந்து கரெக்டா புரிய வச்சு, ஏன்னா முன்னாடி வந்து நம்ம ஸ்பீடா எடுத்துட்டோம். சரி எப்படியாவது இது சிஸ்டம் மேனேஜர் வரணும்னு சொல்லிட்டு ஸ்பீடா எடுத்துட்டோம். அந்த திருச்சிக்கு போறதுக்கோசம் கிடைக்கணும்னு எடுத்துட்டோம். பட் ஆனா அவங்களுக்கே சில பேர் புரியல. என்னுடைய அணியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க புரியாதவங்க, அவங்களுக்கு ஒன்னொன்னா புரிய வைக்கிறோம். இதுல பெரிய லெவல்ல நம்ம குறைஞ்சபட்சம் நல்ல ஒரு பெரிய வருமானத்தை ஈட்டலாம். இந்த மறுமலர்ச்சி பாடலை வந்து முழுமையா நிதானமா கேட்கும்போது அதுலயே நம்ம பெரிய புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குது. உருவாகி நம்மளை அது காத்திரலும் இருவா நன்றி. அதுல வந்து வறுமையை ஒழித்து ஒரு வளர்ச்சி வேணும். நம்மளுடைய வறுமையெல்லாம் போக்கணும்னா இதை விட்டா வாய்ப்பே கிடையாது நண்பர்களே. வறுமை தான் நம்ம இந்த வறுமையில இருந்து எவ்வளவு பேருக்கு தெரியும். சில பேருக்கு வறுமையில, அதாவது நம்ம எப்படியாவது மேல வரணும், எப்படியாவது வந்து சம்பாதிக்கணும், நியாயமான முறையில சம்பாதிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான முறையில ஒருத்தவங்களுக்கு மனசார உதவி பண்ணிட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் நண்பர்களே. அதனால கண்டிப்பா ஒன்று சேர்ந்து வென்று காண்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு மாரிமுத்து சார், உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். ஸ்பீடு கேஸ் உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமத்திலிருந்து இன்ஜினியர் மாரிமுத்து பேசுகிறேன். எனக்கு தொழிலே வந்து கட்டிட பணிகள், அரசு பணிகள் இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் ரூபாய் நான் இழந்திருக்கிறேன். அதனால இதை ஒரு 10 வருஷமா ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த லைனுக்குள்ளே வரல. எனக்கு ஆப்டனா இருக்கக்கூடிய மணிமேலை மேடம், அன்பலாம் சார், அவங்களுடைய அறிவுறுத்தல் படி தான் நான் இப்போ அந்த ஸ்பீடு கேஸுக்குள்ள வந்திருக்கிறேன். இந்த ஸ்பீடு கேஸில் வந்து என்ன கண்டிஷனோ, முதல்ல 12 பேரை சேர்க்கணுங்கிற ஒரு கண்டிஷனில் நான் அதில் உடனடியாக நான் அதில் சேர்ந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகியிருக்கிறேன். அடுத்து வந்து பார்ட்டி லெவலில் வந்து அதுலேயும் நான் நபர்களை சேர்த்து ஊட்டி வச்சோட ஆகியிருக்கிறேன். கிரிப்டோவில் வந்து நான் இணைஞ்சிட்டேன். என்ன இல்லாமல் எனக்கு கீழே 2 பேர்லாம் சேர்த்து அந்த இதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டேன். ப்ளஸ் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள என்ன எனக்கு கீழே இன்னும் ஒரு 7 பேருக்கு உண்டான நபர்களை தேர்வு பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால் தொடர்ச்சியாக பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இனிமேல் என்னுடைய பணி என்னன்னா, எனக்கு கீழே உள்ள நபர்களை என்ன மாதிரி வர வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நிறைய பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில வேலையினுடைய பழுதுனால நான் கொஞ்சம் அதை முழுமை இறங்கி வேலை செய்ய முடியல. இன்னொரு 10 டேஸ்க்கு அப்புறம்னா எனக்கு வேலை பணி குறைஞ்சிரும். முழுமை இறங்கி வேலை செஞ்சு நான் உற்சாகமான வேலை செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி மீட்டிங்க்கு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் நான் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி மீட்டிங்க்கு எனக்கு கீழே உள்ளவங்களை வர வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. கூடியவரில் நடக்கும். கூடியவரில் உங்களோட துணையார் என்று இந்த ஸ்பீடு கேஸை எந்த அளவுக்கு மக்களிடம் கொண்டு வரணுமோ அந்த பணியை வந்து தீவிரப்படுத்தி செயல்படுத்துவேன். அதனால் நான் மெயினாக நன்றி சொல்கிறது மணிமேலை அன்பனா சார் நன்றி சொல்கிறதாக இருக்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்னை இந்த லைனுக்குள்ளே கொண்டு வந்ததை. என்னுடைய ஒட்டுமொத்த கடன்களையும் இதில் நான் ஈடுகட்டணுங்கிறதுக்காக இனிமேல் முழுமையாக இருந்து இந்த பணியை செய்வேன் சார். நன்றி சார். மகிழ்ச்சி சார், உங்களுடைய பணிகள் தொடர வாழ்த்துக்கள். திரு விவி கிரி சார், உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் தென்காசியிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கிறேன். இப்போ இன்னைக்கு மார்னிங் மீட்டிங்ல வந்து ஜி.கே. சாமி சார் வந்து லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போது நான் புத்தகத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அப்போ வந்து நான் புத்தகத்துல படித்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அதாவது லண்டன்ல வந்து மிகப்பெரிய ஒரு வர்த்தக நிறுவனம் வந்து இன்னைக்கும் மட்டும் தொடர்ந்து வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து பத்திரிகையாளர் வந்து அந்த நிறுவன தலைவரை சந்திக்கிறாங்க. ஓனர் பாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ உங்க வெற்றிக்கு என்ன காரணம் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. அப்போ அந்த நிறுவனர் வந்து சொல்றாரு, அந்த வர்த்தக நிறுவனத்தினோட ஐ ஆம் நாட் ஏ பாஸ், ஐ ஆம் ஏ லீடர் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பத்திரிகை வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பாஸ் அண்ட் லீடர்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்றாரு, ஒரு முதலாளியாகப்பட்டவர் வந்து போய் அந்த வேலையை செய்யன்னு சொல்லுவாரு. ஒரு லீடர் வந்து வா நாம் அந்த வேலையை செய்வோம் என்று உடனிருந்து அதை பணியாற்றுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு முதலாளி வந்து ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு தண்டிக்க செய்வார். பட் ஒரு லீடர் வந்து ஒரு குற்றம் ஏதாவது நடந்தா அதை வந்து சரி செய்வார். வேலை ஆட்கள் மூலியமா ஏதாவது ஒரு தவறு நேர்ந்து விட்டால் அதை உடனிருந்து சரி செய்வார். அதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு முதலாளி வந்து தன்னை மட்டுமே வளர்த்து கொண்டு வேண்டும், தான் மட்டுமே நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பார். பட் ஒரு லீடர் வந்து பார்த்தீங்கன்னா, தன் உடனிருந்து அவர்களோடு சேர்ந்து அவர்களையும் வாழ வைத்து தானும் வாழ்வார். இதுதான் வந்து ஒரு லீடருக்கு உண்டான ஒரு தகுதி. அந்த ஒரு முக்கியத்துவத்தை தான் இன்னைக்கு ஜி.கே. சாமி வந்து லீடர்ஸ் வந்து ஐயோருத்தங்கன்னு சொன்னாரு. இதை வந்து நான் பார்த்ததுல வந்து தன் வாழ்வாழ் முழுதும் கடைபிடித்தவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்களோட மக்களாக இருந்து தன் மாளிகையை பார்த்தவர். ஸோ அந்த லீடருங்கிறத அந்த வார்த்தைக்கு உன்னதமாக உணர்ந்து நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாது என்னோட அணியில பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வந்து லெவல் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. 1000 rupees அந்த வேலெட்டு இந்த யூனிட் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலியமா வந்து எனக்கு ஒரு 4300 ரூபா கிடைச்சிருக்கு. அது மட்டும் வந்து கிரிப்டோவில் வந்து 10 நபர்கள் வந்து வேலெட்ல $51 வச்சு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. வரப்போற இதுல வந்து இந்த ராயல் ஹானஸ்டி அண்ட் சேலஞ்சஸ் கிளப்புக்கு உண்டான அதுக்குண்டான 12 30 60க்கு உண்டான சேர்க்கறதுக்கு வந்து நான் முழு முயற்சியுடன் செயல்படுவேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு மற்ற என் அணியை சார்ந்தவர்களுக்கும் வந்து இதை எடுத்து சொல்லி அவனோட பயணித்துக் கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் வந்து அனைவரும் வெற்றி பெறுவோம். மற்றும் வந்து இப்போ வேலெட் மூலியமா வந்து ஒரு புதிய கோடிங்ஸ் வந்து நம்ம ஸ்பீட் ஹெல்ப்ல வந்து நம்ம அப்ரூவல் தேவையே இருக்காது. நம்ம ஜஸ்ட் வேலெட் மூலியமா ஆக்டிவேட் பண்ணிட்டு வேலெட் ஒரு டிராவல் ஆகும்போது கெட் ஹெல்ப் டு ஹெல்ப்லேயே வரும்போது ஸோ அந்த வேலெட்டோட இதை வந்து மக்கள் உணர்ந்துக்குவாங்க. நம்ம அணியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உணர்ந்துக்குவாங்க. இன்னும் சில பேருக்கு அந்த வேலெட்டோட புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அதுவும் இந்த வரப்போற காலங்களில் வந்து ஒரு சில தினங்களில் நடக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து அனைவருக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களையும் சொல்லி இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நற்பவி நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம் சார். நன்றி சார். உங்கள் பணிகள் மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு வெற்றிமுருகன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா? வணக்கம், கிளியர் சார், பேசுங்க. அனைத்து நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வெற்றிமுருகன். நான் வந்து பாத்தீங்கன்னா சார், கிரிப்டோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நாங்க ஊட்டி அச்சீவருக்கு வந்து 5லேருந்து 10 வரையும் கண்டிப்பா கூட்டிட்டு வருவோங்க. நான் ஊட்டி அச்சீவர் இருக்கிறேன். ஆக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா 35 பேர் பண்ணியிருக்கிறேன். பின் ஆக்டிவ் 25 பேர் பண்ணியிருக்கிறேன். கிரிப்டோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 பேர் ரெடி ஆயிடுவாங்க. இதுதான் என்னுடைய தகவல். ஒவ்வொரு கருத்தரங்களுக்கும் ஒவ்வொருத்தரை நான் வர சொல்லி பேசிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஒரு 50 பேர் அளவுக்கு மீட்டிங் பார்க்குற அளவுக்கு ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கியிருக்கிறேன். கூடிய விரைவில் இப்போ ஒன்று நம்ம கருத்தரங்கு வர வச்சு நம்ம மீட்டிங் பார்க்க வச்சா மட்டும்தான் அந்த பிசினஸ்ல அவங்க ஜெயிக்க வைக்க முடியும். அதனால் கருத்தரங்குக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அருமையான வாய்ப்பு, சரியான வாய்ப்பு, உண்மையாக நாணயமாக நேர்மையாக நம்பகமாக வெளிப்படைத்தன்மையாக நடத்திட்டு இருக்கிற நமது லீடர்களினுடைய முயற்சி பெரும் வெற்றி வாய்ப்புகளும் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு 1000 என்ட்ரி வரத்துக்கு கூடிய விரைவில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாம் முயற்சி பண்ணி செய்வோம். வாய்ப்புக்கு நன்றிங்க சார். நன்றி, மகிழ்ச்சி சார். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா
ஜி.கே. சாமி சார் வந்து ஆரம்பத்தில் சொன்னார் லீடர்ஸ் வந்து கையை உயர்த்துங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் பேசும்போது நம்ம சில முத்துக்கள் வந்து நமக்கு இங்கே பொண்ணான முத்துக்கள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேசுவதற்கு முழுமையான தயக்கம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கூட நான் பேசுறதுக்கு வந்து தயங்குவேன். ஸோ அந்த தயக்கத்தை இந்த சிஸ்டம் உடைச்சு என்னைய ஒரு கோஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து இந்த சிஸ்டம் உருவாக்கியிருக்கு. அடுத்ததாக திரு என்றும் மக்களுடன் மக்களை தேடி பயணிக்கக்கூடிய திரு ஜீவரத்னம் சார் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சார் நான் கொஞ்சம் புள்ளி விவரங்களை எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிடம் கழிச்சு நான் பேசுறேன் சார். ஓகே மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. மீட் பண்ணுவோம் சார். அடுத்ததாக திரு ஆதிமூலம் சார் உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். ஐயா உங்களுடைய வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. ஐயா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் தெளிவான டவர் கிடைப்பு எடுத்து வந்து பேசுங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம லீடர்ஷிப்புங்கிறது இங்க என்ன நடக்குதுன்னு எடுத்து நம்ம அன்பர்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில உள்ளதுதான் நம்ம லீடர்ஷிப். அப்போ இங்க ஒண்ணு என்ன நடக்குது எல்லாத்தையும் நம்ம முதல்ல நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஸ்பீட் கேஷ்னு போட்டோம், உண்மையிலேயே ஒரு இது சேர்ந்து 2 பேர் ஆளை சேர்த்தா அதுக்கு நம்ம ஆட்டோ ஃபில்ல வந்துரும்னு சொல்லி எல்லாரையும் போட்டு சேர்த்தோம். இப்போ இதுல லேட்டா நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறதுனால ஒரு நல்ல இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம்ட்டு அவரோட திறமைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வேலிட் சிஸ்டத்தை கொண்டாந்து கொடுத்து அதையும் பண்ணோம். உண்மையிலேயே அற்புதமான சிறப்பு. உண்மையிலே லீடர்ஸ் உண்மையிலே பாராட்டு சொல்லலாம். ஏன்னா இதை நினைச்சு ஒரு கோடு போடுறாங்கன்னா அந்த ரோடு போறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு உருவாக்கி வச்ச அந்த லீடருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லறேன். ஏன்னா இது ஒரு 8 பேர் இந்த முயற்சி எடுத்து இது அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னுங்கிற எண்ணத்துல அவங்க செஞ்சிருக்காங்கன்னா வெரி வெரி வேல்யூபிள். நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வயசு 75, நிறைய அனுபவத்தை பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் நிறைய சொல்லுவாங்க, நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆனா உண்மைத்தன்மையை பார்க்கும்பொழுது இல்ல அவ்வளவு 100க்கு 100 அந்த அளவு உண்மை இருக்கு. நிச்சயம் வாழ்க்கை தரம் உயர்த்த முடியும். இதுல எந்தவித தயக்கமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா அடுத்தவங்களுக்கு நம்ம எடுத்து தெளிவுபடுத்தணும். உங்களுடைய முயற்சிக்கு தக்க மாதிரி வேலட் சிஸ்டம் கொடுத்தாச்சு, எவ்வளவு சம்பாதிக்கிறதா சம்பாதிச்சிங்க கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு நல்ல வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க, ஒரு கிறிஸ்துவ சிஸ்டத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த கிறிஸ்துவ சிஸ்டத்துல அதுல எனக்கே ஒரு சந்தேகமா இருக்குது. வேலட் சிஸ்டம் மாதிரி லெவல்ல இருக்குதா இல்ல ஸ்பீட் கேஷ் சிஸ்டம் மாதிரி ஸ்பீட் கேஷ் இருக்குதா இது கிறிஸ்துவ இருக்கான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இந்த வேலட் சிஸ்டம் மாதிரி இருந்தா கிறிஸ்துவல அவங்க எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, அப்ப அது முன்னாடி உள்ளவங்க தான் போகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, நிறைய கேள்வி சில சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம சமாளிச்சு அதுக்கு என்ன சாந்தமோ அதுக்கு சரியான ஒரு வழிகளை நம்ம சொன்னோம்னா சரிப்படுத்தி முடியாது ஒண்ணு கிடையாது. நான் அந்த அளவுக்கு நம்ம பழக்கப்பட்டவங்க பக்குவப்பட்டு, ஏன்னா அது மாதிரி பாதிப்புல எல்லாம் இருந்ததுனால ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் நல்ல வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. நம்ம 17 பேர் சேர்த்திருக்கேன். அதை கிறிஸ்துவுக்கு ஒரு 3 பேருக்கு இது பண்ணிட்டேன். அதாவது வேலடிசிட்ட எல்லாருக்கும் பின்னு போட்டேன். பின்னு போட்டா நீ எல்லாம் போயிடுவ நீ ஊட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தோட நினைச்சிட்டு இருக்காங்க. அது போக முடியாது நினைச்சவங்கள 12 பேருக்கும் ஒரு 12,000 பணத்தை போட்டேன்னா முடிச்சுட்டு நம்ம போயிடலாம், அது பெருசு இல்லை. ஆனா அவங்களுக்கு விளக்கணும், அவங்களை தெளிவுபடுத்தணும், அவங்களை நல்லா சம்பாதிக்கிறதுக்கு இண்டிவிஜுவலா அவங்க திறமைக்கு தக்க மாதிரி வழி இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு வழிகாட்டினா நிச்சயமா நல்லா இருக்கலாம். அற்புதமான வாய்ப்பு. பயன்படுத்துவது எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ அதுதான். ஆனா இங்க சென்னையில் அதை மாதிரி நிறைய வந்து ஏகப்பட்ட பேர் எல்லாம் குழப்பி வச்சிருக்கு. அதானே எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிங்கிற நிலையை மாற்றி நம்ம பேசுற தன்னிலை, நம்ம சொல்லக்கூடிய ஈர்ப்பு தன்மையை அவங்க எடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பேசிட்டோம்னா நிச்சயமா நல்லா இருக்கலாம் சார். அற்புதமான வாய்ப்பு. இதை விட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போன எனக்கு தெரியும். நல்ல வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. வாழ்க்கை தரத்தை உயர்த்த இந்த வயசுல நான் சொல்றேன்னா நான் பட்டிருக்கேன். அதனால இதை நிச்சயமா உயர முடியும். வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். ஐயா நன்றிங்கய்யா, நன்றி. ஸோ அடுத்ததா நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்ன விஷயங்கள் தான் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். நம்ம அணியில வந்து 30 ரூபாய் பின் வாங்கி எத்தனை நபர்களுக்கு வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம். 1000 மதிப்புள்ள அந்த வேலட்டை வந்து நம்ம அணியில எத்தனை நபர்கள் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க, எத்தனை நபர்களை நம்ம ஊட்டிக்கு கூட்டு அழைச்சிட்டு வர போறோம். அடுத்ததாக பிபிஏ ஸ்பீடி கிரிப்டோவுக்கு எத்தனை நபர்கள் வந்து அந்த சேஃப்வால் வேலட் கிரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தயார் நிலையில் இருக்காங்க, 51 USDT வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம வந்து இங்க பகிர்ந்துக்கிறலாம். அடுத்ததாக திரு ராமமூர்த்தி சார் உங்களுக்கு அட்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. முதலாவதாக இதுல நான் நினைச்சிட்டு சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் நோக்கி நான் செயல்பட்டு இருக்கேன்.
சிக்கிபாபு மூலமா தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருக்கு முதல்ல நன்றி, ஸ்பான்சர் அவளுக்கு நன்றி சொல்லணும். இதே சமயத்துல வந்து வாலெட்ல நான் இது இணைச்சாச்சு. எனக்கு அணியில் உள்ளவங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதுல இன்னொரு டவுட், இந்த கிரிப்டோல வந்து நான் மண்டே வந்து நான் $50 சேர்த்துருவேன். இதே சமயத்துல வந்து வெளிநாட்டுல உள்ளவங்களை இதுல எப்படி இணைக்கலாம் என்பதை பற்றி இன்னொரு தகவல் எனக்கு தேவைப்படுது. இது எனக்கு தகவலை கொடுக்க முடியுமா? இது அருமையான திட்டம். நான் ரியல் எஸ்டேட்ல சம்பாதிச்சிருக்கேன். வருமான இழப்பும் இருந்திருக்கு. ஆனா இது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இதை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. இந்த கிரிப்டோல மட்டும் வெளிநாட்டு நபர்களை எப்படி உள்ளுக்கு இணைப்பது என்ற ஒரு தகவல் மட்டும் எனக்கு தேவைப்படுதுங்க ஐயா. மட்டும் தெளிவுபடுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி சார். பொருளாதார சுதந்திரம் பெற வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றிங்க. ஓகே, அடுத்ததா வந்து சார், இப்ப ஒரு 2 விஷயங்கள் வந்து இங்க நம்ம கேட்டிருக்காங்க. அந்த 2 விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காக திரு செந்தில்குமார் சார் அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆதிமூலம் சார் கேட்டது என்ன அப்படின்னா, இது வந்து லெவல் கான்செப்ட் மாதிரி போகுமா, அல்லது ஆட்டோ ஃபில்லிங் மூலமா அது எந்த வகையில வந்து கிரிப்டோ செயல்படக்கூடியது அப்படிங்கிற ஒரு டவுட்டை வந்து கேட்டிருக்காரு. அடுத்ததா இப்ப ராமமூர்த்தி சார் வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களை நம்ம கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் இருக்கா என்ன அப்படிங்கிற 2 சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்குங்கய்யா. திரு செந்தில்குமார் சார், நீங்க அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுங்க சார். நன்றி மகாராஜன் சார், ரொம்ப அருமையா இன்றைய காலை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நண்பர்களே, இப்போ நம்முடைய சிஸ்டத்துல யார் வேண்டுமானாலும் இணையலாம், இப்பொழுதே இணையலாம், எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனா வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இப்போ இணையக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, அவருடைய உறவினரோ அல்லது அவருடைய லோக்கல் நம்பரோ இங்க இருந்தா அவங்க அதுல ஸ்பீட் கேஷ் ஐடியை உருவாக்கி அதன் மூலமாக உடனடியாக இணைந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகலாம், எல்லாமே செய்யலாம், கிரிப்டோவிலையும் இணையலாம். அல்லது அவங்க இல்லை, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று சொல்ற பட்சத்துல அவங்களுடைய நண்பர்களுடைய உதவியை நாடி அதன் மூலமாக இதை செய்ய முடியும். அல்லது நம்முடைய சிஸ்டம் முழுமையா ஓப்பன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்து அவங்க இணையலாம். ஸோ இந்த 2 வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு இருக்கிறது. அதனால அந்த ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னால இணையறதுக்கு நீங்க கூட உதவி செய்யலாம். அதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அவர் என்ன செய்யணும், இப்போ அவர் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணணும், அவருக்கு கீழே 2 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா வெளிநாட்டில் வாழக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுக்கு இங்கே உறவினர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பை அது மூலமாக கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான முயற்சி நீங்க எடுக்கலாம் ஐயா. தேங்க்யூ. இப்போ தொடர்ந்து நான் இப்போ ஸ்பீட் கிரிப்டோ பத்தி தான் சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். நிறைய நபர்கள் ஸ்பீட் கிரிப்டோவுடைய அந்த பொட்டன்ஷியலை உணராம இருக்குங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அதை நம்ம செவி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆதிமுகம் சொன்ன மாதிரி சென்னையில புற்றீசல் பூத்தா மாதிரி காளான் மாதிரி நிறைய முளைச்சு நிற்குது. சென்னை மட்டுமில்ல, தமிழ்நாடு, இந்தியா முழுக்க நிறைய காரியங்கள் இருக்கிறது. என்னன்னா மக்களுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்தது, அதனால மிகப்பெரிய அளவுல இருக்கும், ஏமாத்த மாட்டாங்க, வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்பி 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 எத்தனையோ கொள்ளைக்காரங்களை நம்பிதான் இன்னைக்கு ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. அதே போல நார்த் இந்தியால இருந்து வந்தா நல்லா இருக்கும் என்றும் நம்பியும் நாம நிறைய காரியங்களை இழந்து போயிருக்கோம். கடந்த நாட்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்க இருக்கிற நபர்கள், அதாவது மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட நபர்கள், ஒரு பெரிய இழப்பை, சொல்ல போனா ஒரு பக்கம் பணம் இழந்தோம், ஒரு பக்கம் நம்முடைய அருமையான ஜனங்களை இழந்தோம், நல்ல பெயர் இருந்தது அதை இழந்துட்டோம், நிறைய பேருடைய நம்பிக்கை கூட நம்ம இன்னைக்கு இழந்துட்டோம். காரணம் என்ன? அங்க இருந்து வந்தா நல்லா செய்வாங்க, இங்க இருந்து வந்தா நல்லது செய்வாங்க, உள்ளூர்காரங்க நல்லது செய்ய மாட்டாங்க என்ற ஒரு அவநம்பிக்கை, தவறான அதாவது பல முறை பார்த்தும் போதிக்கும் போதும் புத்தி அடையல, பாதிக்கும் பொழுதும் புத்தி அடையல.
ஆனா இன்னைக்கு ஒரு அற்புதமான சிஸ்டத்தை நமக்கு ஒரு கொடையாக கிடைச்சிருக்குது. இதை புரிந்து கொண்டு செயல்பட்டா இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செய்து என்னுடைய குழுவுக்கு நான் சொல்லிக் கொண்டுள்ளது அதுதான், உங்களுக்கும் சொல்ல விரும்புறது அதுதான். இது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. இப்ப பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்னா அதுல இருக்கிற முக்கியத்துவம் என்ன? டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு நபர் உரிமை கொண்டாட முடியாது. பிட்காயின், மதர் காயின் என்று சொல்லுவோம். பிட்காயின் அந்த கிரிப்டோ கரன்சிக்கெல்லாம் அதை உருவாக்கியவர் சத்தோஷி நகமோட்டோ என்கிற ஒரு நபர். இன்னைக்கு அந்த சத்தோஷி நகமோட்டோ நினைச்சா பிட்காயினுடைய விலையை ஏத்தவோ பிட்காயின் விலையை இறக்கவோ முடியுமா என்று கேட்டால் முடியாது. அவர் கையில இல்லை. அவர் இதை உருவாக்கும் பொழுது, இந்த ஒயிட் பேப்பரை கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவர் சொன்னார். 21 மில்லியன் காயின் நான் வெளியிட போகிறேன். அது மைனிங் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது மைனிங் ஆகிக்கொண்டே இருக்கிறது. 1 மில்லியன் மட்டும் அவருடைய கைவசத்துல வச்சிருக்கிறார். அதை அவர் கொடுக்க மாட்டார். மீதி இருக்கிற 20 மில்லியன் மட்டும் உலகம் முழுவதும் இப்போ சர்க்குலேட் ஆகிருக்குது. யார் யார் அந்த கிரிப்டோ காயினை அவங்க கையில வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் ஓனர். அவங்க நினைச்சா குறைவான விலைக்கு கொடுக்கலாம் அல்லது கொடுக்காம இருக்கலாம். அப்போ கிரிப்டோ கரன்சியை பொறுத்த மட்டில் என் கையில அது வந்துடுச்சுன்னா நான் சொல்றதுதான் அதோடைய மதிப்பு. என் இஷ்டம். நான் இந்த விலைக்கு கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன். அது மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய சிஸ்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிபிஏ, ஸ்பீட் கேஷ், பிபிஏ, ஸ்பீடி கிரிப்டோ முழுக்க முழுக்க முதல் முறையாக ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு யாருமே இதை தடுத்து நிறுத்த முடியாது. இஷ்டம் போல எதையும் மாற்றி அமைக்க இன்னைக்கு யாருமே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு எல்லார் கையிலையும் நமக்கு அற்புதமான கிடைச்ச தலைவருங்க என்ன பண்ணிட்டாங்க? ஸ்பீட் கேஷ்ல எத்தனை பேரை இணைக்கணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், அது உங்க கையில தான் இருக்கு. 40 லெவல் இன்கம்ல எவ்வளவு சம்பாதிக்கணும், எவ்வளவு நீங்க கொண்டு வரணும், அதுவும் உங்க கையில இருக்குது. அங்க ஏதாவது இல்ல நீங்க நிறைய வாங்குறீங்க, அதனால சீலிங், ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சீலிங்கு, ஒரு வாரத்துக்கு இவ்வளவுதான் சீலிங்கு, ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் சீலிங்கு என்ற எந்த விதமான சீலிங் வைக்கவே இல்லை. அங்க முழுக்க முழுக்க நம்ம கையிலே கொடுத்துட்டான். இப்போ ஸ்பீடி கிரிப்டோல கூட பாத்தீங்கன்னா வரப்போகிற இந்த லெவல் இன்கம், போர்டு இன்கம் எந்த விதமான தங்கு தடையும் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு 7 போர்டு இன்கம் உங்களுக்கு கிடைச்சு முடிக்கும் பொழுது 7 ரீபர்த் இன்கம் ஆக்டிவ் இன்கம்ல கிடைச்சிடுது. லெவல் இன்கம்ல 16 போர்டு ரீபர்த் நமக்கு கிடைச்சிடுது. அப்போ ஒரு ரவுண்டு முடியும் பொழுது, ஒரு சுற்று முடியும் பொழுது 16 ரீபர்த் உருவாக்கிட்டு நமக்கு போகுது. அப்ப என்ன ஆகுது? மறுபடியும் தொடர்ந்து எல்லை இல்லாத ஒரு இன்கம், வரம்பில்லாத ஒரு இன்கம் அதில் கிடைக்கும். இப்ப ஸ்பான்சர் இன்கம் மொத்தம் எடுத்துக்கொள்ளுங்க. 7 போர்டு முடியும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் 30,607. 7 போர்டுல மட்டும் நான் சொல்றேன். அப்ப இந்த 30,607 ஒருவர் நபர்கிட்ட இருந்து கிடைக்கும். அந்த ஒருவர் 7 சுற்ற முடிக்கும் போது கிடைக்கும். அடுத்து கிடைக்குமானா அதுக்கப்புறம் 16 முறை கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கிள் லெவல் 3 லெவல் இன்கம்ல 7 முறை கிடைக்கும் ஒரு நபர்கிட்ட இருந்து. அப்போ இதுல எத்தனை பேரை நீங்க இணைக்கலாம்? அதுல ஏதாவது சீலிங் வச்சிருக்காங்களா? இல்ல. ஒருவரை இணைத்தா 30,607 ஒரு சுற்றுல. 10 பேரை இணைச்சிங்கன்னா 3 லட்சம். 100 பேரை இணைச்சிங்கன்னா 30 லட்சம். 3 மடங்கு மில்லியனராக நீங்க மாற முடியும். ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் வெளியே கேட்ட நபர்கள் துடித்து கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்ல, ஏன் துடிச்சுன்னு இருக்கிறீங்க? இணையுங்க. இப்பவே 6 பேரை கொடுங்க, இப்பவே 12 பேரை கொடுங்க. உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு கிரிப்டோ வந்தாதான் வருவேன்னு சொல்றது முட்டாள்தனம். இப்பவே வாங்க, நீங்க துடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்றுதான் நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன்.
இல்ல கிரிப்டோ நீங்க வெறும் கிரிப்டோ மட்டும் என்னதான் நினைச்சாலும் கிரிப்டோல மட்டும் வர முடியாது. நீங்க ஸ்பீட் கேஷ்ல வந்தே ஆக வேண்டும். அப்படிதான் சிஸ்டத்தை அழகா கட்டமைச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை நாம புரிந்து கொண்டு மற்றவனுக்கும் புரிய வச்சோம்னா, அதுவும் வெறும் ஒரு 50 USDT நாம கணக்கே போட முடியாத அளவுக்கு மாதேஸ்வரன் சார் சொன்ன மாதிரி கால்குலேட்டரே திட்டுற அளவுக்கு வருமானம் கிடைக்குதுன்னா, இதை விட வேற சிறப்பான ஒன்று வேற எங்க கிடைக்கும்? இனியும் வரப்போறது இல்லை, இதுக்கு முன்னாலேயும் கிடைச்சது கிடையாது. இதுவரை நாம பார்த்து கொண்டிருந்தோம், கேட்டு கொண்டிருந்தோம். அதாவது படத்துலையும் கதையிலையும், நிஜமா இல்லை. உதாரணத்துக்கு எந்த ஹெல்பிங் பிளான்லையாவது 5 லெவல், 6 லெவல், 7 லெவல், 10 லெவல், எத்தனையோ லெவல்லாம் சொல்லுவாங்க. ஒரு முறையாவது 8 லெவல் இன்கம்லாம் நாங்க கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஒரு முறையாவது ஒரு சிஸ்டத்துலயாவது எல்லா லெவலையும் வாங்கக்கூடிய பேசிவ் இன்கம் முழுசா வாங்கின ஒரு நபரை இதுவரைக்கும் நான் சந்திக்கவில்லை. நீங்க யாரா சந்திச்சிங்களான்னு எனக்கு தெரியாது. அப்ப இந்த ஆட்டோஃபில் சிஸ்டம், பேசிவ் இன்கம் என்பது ஒரு கற்பனை கதை, முடியவே முடியாது என்று சொன்ன காலத்துல 4 லெவலும் முடிச்சு வருமானம் வாங்கினவங்க தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சிஸ்டத்துல 20,000 நபர்கள் வந்தாலும் 25 நபர்களுக்கு மேல 4 லெவல் இன்கம் வாங்கியாச்சு. அடுத்த நபர் காத்து இருக்கிறாங்க. அப்போ என்னதான் ப்ரூவ் பண்ணணும்? ஸ்பான்சர் இன்கம் கொடுக்குறோம் வாங்க, நிறைய ஆயிடுச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் அப்படிதான். வருமானம் அதிகரிக்கும் பொழுது அதை தடை செய்யறதுக்கு என்ன பண்றது, என்ன பண்ணலாம்? ஒருத்தன் பாக்கெட்ல அதிகமா போகுது, உழைக்கிறவனுக்கு நிறைய போகுதுன்னா அவனை என்ன பண்ணி என்ன செய்யலாம்? இப்படிதான் நிறைய காரியங்கள் கம்பெனி யோசிக்கும், முதலாளி யோசிப்பார். ஆனா நம்ம சிஸ்டம் தான் முதலாளியும் கிடையாது, கம்பெனில யோசிக்கிற மூளைங்க இங்க யாருமே கிடையாது. அதாவது அடுத்தவங்களை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவங்க எப்படி குறைக்கிறதுன்ட்டு. இங்க அதுக்கு மாறாக எவ்வளவு கொடுக்கலாம், இன்னும் எவ்வளவு கொடுக்கலாம்னு ஒரு நபர் உட்கார்ந்து யோசிச்சு இரவு பகலாக 24 மணி நேரம் ஒரு மிஷின் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்ம சிஸ்டம் கூட பாத்தீங்கன்னா 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தான் வேலை செய்யுது. ஸ்பீட் கேஷ் கிரிப்டோ தான் 24/7 இயங்க போகுது. ஆனா இன்னொரு மிஷின் நமக்காக பின்னால இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த மிஷின் யாருன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ நண்பர்களே, இப்படி யோசிக்கக்கூடிய, இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டத்தையும் அற்புதமான தலைவர்களையும் இவ்வளோ பெரிய ஒரு வருமான வாய்ப்பையும் ஒரு படகுக்கு, அதாவது ஒரு கப்பலுக்கு 4 நங்கூரம் தேவை. அப்பதான் அது ஒழுங்கா போய் ஏதாவது புயல் வரும்போது மற்ற காரியம் வரும்போது அது சேஃப்டியா இருக்கும். அதான் 4 பக்கம் 4 நங்கூரங்கள் வச்சிருப்பாங்க. அது மாதிரி எந்த ஒரு சிஸ்டத்துக்கு 4 நங்கூரம் தேவை. நல்ல ஒரு எதிர்கால நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட சிஸ்டமா இருக்கணும். தொடர்ச்சியா போகக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கணும். நல்ல வருமானம் தரக்கூடிய சிஸ்டமா இருக்கணும். அதாவது நல்ல பிளானு, நல்ல வருமானம். 3வதா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கணும், நல்ல ஒரு தலைமை இருக்கணும். 4வதா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும். இந்த 4மே அதுவும் ஒரு நல்ல ப்ராடக்டா இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகும். அப்படி 4மே நமக்கு இங்க எப்படி என்னன்னு சொல்றது, யுனிக்கா தான் இருக்கு. இந்த ஒரு காரியமே போதும் நம்முடைய சிஸ்டம் 100% அல்ல, 200%, 1000% வெற்றி அடைவது. வெற்றியை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய கொண்டாட்டமா பாண்டிச்சேரியில தலைவர் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கொண்ட காரியங்கள் எங்களுக்கு அவ்வளவு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. ஊட்டி கொண்டாட்டத்துக்காக நாங்க எல்லாரும் காத்திருக்கிறோம். சும்மா காத்திருக்காம ஊட்டி அச்சீவரா மாறிட்டு காத்திருக்கிறோம். ஸோ நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்க? இன்னும் ஊட்டி அச்சீவரை பத்தி யாராவது யோசித்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய இழப்பை தான் சந்திக்க போறீங்க. ஸோ அற்புதமான அந்த ஒரு காரியத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நான் ஊட்டி அச்சீவர் ஆயிட்டேன் என்று நீங்க உங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுங்க. முயற்சியே எடுக்காம இருக்கிறது தவறு. அப்படி நம்ம செய்தோம் என்று சொன்னால் அனைவரும் வெற்றி பெறுவோம். நண்பர்களே, வாருங்க, மிகப்பெரிய அளவுல சக்சஸ் அடைவோம் சொல்லி வந்த அனைவருக்கும்
நன்றி கூறி வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. அதாவது மிக தெளிவான ஒரு விளக்கத்தை எங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுத்தீங்க. ஸோ நம்ம அந்த ஸ்பீடி கிரிப்டோ வந்து சிங்கிள் என்ட்ரி ஆட்டோ ஃபில்லிங் சிஸ்டம் குளோபல் கான்செப்ட் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பீங்க. ஸோ நம்ம ஆதிமம் ஐயாவோட சந்தேகம் தெரிஞ்சிருக்குன்ற நம்பலாம். அடுத்ததாக திரு ஜெயசுராஜ் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். சார், மதுரையில இருந்து ஜெயசுராஜ் பேசுறேன். சார் வந்து செந்தில்குமார் சார் வேற லெவல்ல தான் என்னைக்குமே வந்து கிரிப்டோ செய்யாதவங்க கூட செய்ய வச்சிருவாரு. நான் சாரை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் வந்து பழகிக்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ எப்படி ஓப்பன் பண்றது, சோய்பால் ஓப்பன் பண்றது கூட எனக்கு தெரியாது. அப்படியே ஒரு ஆப் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என் பிரதர் தான் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. ஆனா நிறைய விஷயங்கள் பாருங்க, இந்த கிரிப்டோல கூட இவ்வளவு சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க. செந்தில் சார் வந்து வெகு அருமையாக வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்களும் சம்பாதிக்கலாம், ஆயிரக்கணக்கில் கிடையாது, லட்சக்கணக்கில் கிடையாது, மில்லியன்ஸ். அவர் வாயிலிருந்து வர்றதே அப்படிதான் வருது. சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். நான் வந்துட்டு என்னுடைய ஒரு நல்ல ஒரு லீடரா தான் இன்னைக்கும் நான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு நல்ல லீடரா இருக்கணும்னா என்னுடைய அணியில இருக்கிறவங்கள்ட்ட குறைஞ்சது வந்து 2 பேர்ட்டாவது நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். நான் சம்பாதிக்கிறது அவங்களும் சம்பாதிக்க வைக்கணும். ஏன்னா நான் கிரிப்டாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து காயின்ஸு எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்டேன் நான். இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ப்ரொமோட்டராக இருந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். என்னுடைய டீம்ல இருக்கிறவங்க லெவல் இன்கம் வந்து கண்டிப்பா எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 7-8 பேர் வந்து லெவல் இன்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மித்த பேருக்கு நான் வந்து வேலட்ல 30 ரூபா பின்னு வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறேன் நான். ஏன்னா அவங்க முதல்ல வந்து இன்னைக்கு மக்களுடைய மோகமே அப்படித்தான் இருக்கு. சரி, ஏதோ ஃப்ரீயா தானே கிடைக்குது, வாங்கி பார்ப்போம்ட்டு. ஆனா ஃப்ரீயா கிடைக்குதுன்னா ஒரு 50 பேருக்கு கிடைக்குதுன்னா ஒரு 30 பேர் வந்து கண்டிப்பான முறையில ஃப்ரீயா தானே வாங்கணும். ஆனா இவ்வளவு நல்லா இருக்கு, ஏன் அதை காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்துடுறாங்க. அந்த 20 பேர் ஃப்ரீயே தேடிக்கிட்டு போவாங்க. வாழ்க்கையில ஃப்ரீயாவே தான் இருப்பாங்க. ஆனா இந்த 30 பேர் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆவாங்க, பெரிய லட்சாதிபதி ஆவாங்க, பெரிய மில்லியன்ஸ் ஆவாங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால நான் வந்து என்னுடைய அணியினருக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்றேன்னா ஃப்ரீயா தான் வந்து அந்த பின் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நல்ல ஒரு லீடரா இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். இப்ப நம்ம அணியில வந்து எத்தனை பேர் ஊட்டி வச்சிருக்கு தயாரா இருக்காங்க, அதே மாதிரி எத்தனை பேர் வந்து அந்த சேப்பால் வாலெட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, கிரிப்டோக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருங்கய்யா. கிரிப்டோவுக்கு வந்து சார் கிட்டத்தட்ட நான் வந்து எல்லாமே காயின்ஸ் எல்லாம் லோட் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டேன் நான். இப்போ என்னுடைய அணியில வந்து ஒரு 3 பேர் ரெடியா இருக்கிறாங்க. காயின்ஸ் எல்லாமே வந்து லோட் பண்ணிட்டாங்க. மித்த பேருக்கு வந்து அந்த புரிதல் கிடையாது. இந்த பிளான் தான் சொன்னீங்களே அப்படின்னு. அப்ப நான் சொல்லிட்டேன், இங்க வாங்க, உங்களுக்கு ஸ்பீடு கேஷ்ல வந்து 1 வருஷம் உங்களுக்கு அந்த நான் சொன்ன இன்கம் கிடைக்கலையா, நீங்க கேட்குற அமௌண்ட்டை நான் திருப்பி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய ஸ்பீச்சை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் எதை நம்பி இது வரைக்கும் எந்த ஒரு பிஸ்னஸை பற்றியும் கொடுக்கலாம். ஏன்னா இது பிஸ்னஸே கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ நீங்க அது புரிஞ்சு நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நான் வந்து நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்குமே புரிதல் இல்லாதனால சில பேர் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்குது. அந்த நீங்க மட்டும் சம்பாரிச்சுட்டு போறீங்களே அப்படின்னு. நீங்களும் வாங்க, பயணிங்க, உங்களுக்கு நான் வந்து நீங்க நபர்களை கொடுங்க, நான் பேசி தரேன். அந்த மாதிரி தான் இன்ன வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றிங்க. நன்றிங்கய்யா. மைக்கை வந்து மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஐயா வந்து புரிதல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னார். இதுக்கு முன்னாடியும் நண்பர்கள் வந்து சந்தேகங்கள் வந்து எழுப்புனாங்க. நம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி பட்டறை வகுப்புகள் வந்து நம்முடைய ஜூம் மீட்டிங் மூலமா வந்து நடக்குது. அந்த பயிற்சி பட்டறை வந்து எந்த நாள்ல எந்த நேரத்தில் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுக்கள்லையும் டெலிகிராம் குழுவிலையும் நமக்கு வந்து அதோடைய பதிவுகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பயிற்சி பட்டறை எப்போ நடக்குதோ அந்த பயிற்சி பட்டறையில் நம்ம எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு நம்முடைய சந்தேகங்களை வந்து நிவர்த்தி செஞ்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய அந்த 8 மணி திட்ட விளக்க கூட்டத்திலையும் காலையில் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்லையும் நம்முடைய நண்பர்களையும் நம்மளோட டீம்ல இருக்கக்கூடிய அனைவரையும் வந்து பங்கு பெற வச்சோம்னாலேயும் நமக்கு அந்த புரிதல் இல்லாமை அப்படிங்கிறது அறவே நீங்கி நம்ம எல்லாருமே சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இங்கே கிடக்கு. ஸோ
நமக்கு அந்த திட்டத்தை பத்தின அவங்கள திட்டத்துல அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த திட்ட விளக்கங்கள்லையும் இந்த ஜூம் லிங்க் மீட்டிங்லையும் நம்ம எல்லாரையுமே வந்து கலந்துக்கிற வச்சோம்னாலேவும் எல்லாருக்குமே அந்த புரிதல் வந்து வந்துடும். அடுத்ததா வந்து திரு வெள்ளையாண்டி சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம், மகிழ்ச்சியான காலை வணக்கம். நான் புதுக்கோட்டையில இருக்கேன். இப்போ எனக்கு கீழே வந்து ஒரு 16 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து கிரிப்டோவுக்கு 3 பேர் கொடுத்துருக்கு. ஒருத்தர் உள்ள வந்து பண்டலோட் பண்ணிட்டாரு. இப்போ 2 பேர் ஏதோ டீம் வச்சுருக்காங்க. ஊட்டி வச்சு வந்துட்டு இப்போ இன்னும் ஒரு 4 நாளில் முடிச்சிடுவேன் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். அடுத்த திரு ஜீவரத்னம் சார், நீங்க பேசலாம் சார். ரெடியா இருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கம் சார். அருமையான முறையில இந்த எம்சி பண்ணிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ நான் ஜீவரத்தினம், திருவள்ளூர் மாவட்டம் கோட்டை. கொஞ்சம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் சிக்னல் இருக்கிறதுல வந்து பேசுங்க. சரி. நான் பொன்னேரியிலிருந்து பேசுறேன், ஜீவரத்தினம். நான் ஒரு கொஞ்சம் வெளியே வந்துடுறேன். நான் நண்பர் செந்தில்குமாருடைய நேரடி பரிந்துரையில வந்த நபர். இதுவரை வந்து நான் 27 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஊட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறேன். ஒரு 5 நபர்களை ஊட்டிக்கு கொண்டு வருவதாக பாண்டியில் நடந்த அட்மின் கூட்டத்துல நான் உறுதி அளிச்சிருக்கேன். அதை நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சியை மேற்கொண்டு வருகிறேன். இப்போ பாண்டி கூட்டத்தை பத்தி அவசியம் இதுல பேசியாகணும். பாண்டியன் கூட்டத்தினுடைய சிறப்பு, பல சிறப்புகள் இருக்கு. பல அந்த கூட்டத்தை நடத்துன்ற பல சிறப்புகள் இருக்கு. அந்த கூட்டத்துல ஒரு செய்தி சொன்னாங்க. ஆரம்பத்திலேயே வந்து சாமி சார் தான் சொன்னாரு, எல்லாரும் தொலைபேசி எல்லாம் அணைத்து வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுவரை சந்தித்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆனா அங்கங்க போயிட்டு இருக்கோம். அங்கங்க வந்து மணி அடிக்கும், எடுப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அதை நம்ம கேட்க முடியாது. ஆனா அங்க இருந்த 60 அட்மின் டைரக்டர்களும் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணல, அந்த இது மியூட் பண்ணி வச்சிருந்தாங்க, இல்ல சைலண்ட்ல போட்டு வச்சு வர்ற காலை பார்த்துட்டு எந்த காலையும் யாரும் எடுத்து பேசல, இன்க்ளூடிங் நான், என்னோடு சேர்த்து. எனக்கு நிறைய அழைப்புகள் வந்தது. நான் பார்த்துட்டு சைலண்ட்ல இருந்ததுனால நான் வெளியே போய் ரூமுக்கு போய் தான் நான் 7 மணிக்கு மேலதான் பேசுறேன். அந்த ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு இது. அதே மாதிரி இந்த சாப்பாட்டு சமாச்சாரத்துல அங்க போய் உட்காரும் போது தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறுவதும் உபசரிப்பதும் இதுவும் மிகப்பெரிய ஒரு இது. இதுவரை எந்த ஒரு கூட்டத்திலையும் நம்ம இதை பார்க்க முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, சார்லஸ் சார் பேசும்போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்களை எல்லாம் அந்த பாண்டியை பத்தி சொன்னார். நாம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஒரு உபயோகரமா இருந்தது. மொத்தத்துல இந்த கூட்டத்தை வந்து எங்களை எல்லாம் அந்த அந்த நடந்த அந்த கூட்டத்துல இருந்த 60 பேரையும் அப்படியே உசுப்பி விட்டு அனுப்பியிருக்காங்க. உசுப்பி அப்படியே அனுப்பி அதே டெம்போல இன்னும் இருக்குது. அந்த டெம்போலயே இருக்கிறோம். அது எப்படின்னா, இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும்னா, குதிரை ஏற்றம் கூட ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த குதிரையை வந்து எங்க தட்டினா நிற்கும், எங்க தட்டினா போகணும், அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் இருக்குமா, அதுதான் அந்த குதிரைக்கு. மாட்டை வந்து நம்ம வந்து எடுத்து ஜாட்டியால அடிச்சு, கொம்பால அடிச்சு அதை வந்து ஓட்டணும். ஆனா குதிரை அப்படி இல்லை, சும்மா லேசா தடவி கொடுத்தாவே, அதை தட்டுறாவே அது வந்து போகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து மாடுங்களை அடிக்கிற மாதிரி பண்ணாம, தடவி கொடுத்து, தட்டி கொடுத்து, அவங்கள ஊக்கப்படுத்தி
எந்த நிலையில அவங்களை வச்சிருந்தா போகும் அப்படின்றத அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ட்ரைனிங். அந்த மாதிரி ஒரு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி எல்லோரையும் உணர வச்சு அனுப்பி இருக்கிறாங்க பாருங்க. இதுதான் மிகப்பெரிய எந்த ஒரு நெட்வொர்க்லயும் எந்த ஒரு வியாபாரத்திலையும் இந்த மாதிரியான ஒரு 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 நிலைய அட்மின் மீட்டிங் ஏற்படுத்தி அங்க சும்மா டீ காபி சாப்பிட்டு போலான்றத அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் ஒழிய இந்த மாதிரி ஒரு காலை 11 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி வரை பின் டிராப் சைலண்ட்ல இருந்து அந்த கூட்டத்தை முழுமையா உள்வாங்கி எல்லோரும் வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்றத நான் 100% நம்புறேன். அது இன்னும் அடுத்த கூட்டத்தை கலந்து கொள்ளும் வரை அந்த 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 வைப்ரேஷன் எங்களுக்குள் இருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் அட்மின் டைரக்டர்ஸ் உள்ள வரலாம். அதுக்கு தகுதின்னு சொல்லிட்டு நீங்க எக்கச்சக்கமான ஆளை போட்டிருக்கணும் என்பதல்ல. நீங்க உங்களுடைய இந்த ஸ்பீட் கேஸ்ட்ல உங்களுடைய உணர்வுகள் என்ன, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன, எவ்வளவு தூரம் இதை நேசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை தேர்ந்தெடுத்திருக்கிற நேற்று நம்ம இவர் பேசும்போது கூட, சார்லஸ் சார் பேசும்போது கூட சொன்னாரு, இந்த அட்மின் கூட்டத்துல அட்மின் குரூப்ல எஸ்ஜிஆர் சாருடைய ஒரே ஒரு நபர்கள் கூட அதுல இல்லை. அவர் நினைத்திருந்தால் அவர் போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒரே ஒரு நபர் கூட இல்லை. அந்த அந்த அதெல்லாம் கேட்கும்போது அந்த தலைவனுக்குரிய அந்த தகுதி எப்படி இருக்கணும்ன்றதுல வாழ்ந்து காட்டின்னு இருக்காரு எஸ்ஜிஆர். அது இன்றைய காலகட்டத்துல பார்க்க முடியாத ஒரு செயல் தலைவரிடத்தில். அது ரொம்ப அருமையான ஒரு இதாக எங்களுக்கு உணர முடியுது. அப்போ அவர் அப்படி இருக்கும்போது நாமும் அப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு எங்களுக்குள் ஊட்டப்பட்டிருக்கிறது பாண்டி கூட்டத்தில். அதே மாதிரி எல்லோரும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இறங்கி அடிக்கணும் என்கிற வகையில அவர் பேசியது அருமை. அதே மாதிரி இப்ப கிரிப்டோல எப்படி நமக்கு வரும் என்பதை அறிந்தோம். முன்னால பாத்தீங்கன்னா நான் ஒரு கணக்கு போடுவேன். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது 80 பேர் வந்தா ஒரு கிரிப்டோல ஒரு ஆளு வெளியே போவாங்க. அப்ப நமக்கு முன்னாடி 1000 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 12 பேர் வெளியே போவாங்க. அப்போ நான் எனக்கு அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்ல பார்த்தா முதல்ல 31 இருந்தது சிஸ்டம் ப்ரொமோட்டர்ல, அப்புறம் 41 காட்டுது. சரி, எப்படியோ அதுக்குள்ள இருப்போம் அப்படின்னு வச்சுக்க. அதுவும் சரியான முறையில அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட கணக்கு போட்டு நான் பண்ணியிருக்கிறேன்னு சங்கர் சார் சொன்னார். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட, ஒரு செகண்ட் பின்னாடி வந்தா அந்த இது கூட நாங்க கணக்கு எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கிரிப்டோல எப்படி வரும்ன்றத அவர் நேத்திக்கு விளக்குனாரு. அப்பதான் தெரிஞ்சுது. அப்படியே இப்போ 700 பேரை சீனியாரிட்டி கொடுத்துட்டோம். 700 பேர் சீனியாரிட்டி கொடுத்துட்டு 700 பேர் இந்த பக்கம் வச்சுட்டோம் ஆக்டிவேட் பண்ணி. அப்போ ஆக்டிவேட் பண்ணும்போது முதல் 5 நபர் இங்க முதலாம் நபருக்கு முதல் தவணை கொடுப்பார், 50 USDT கொடுப்பார். அடுத்த 5 நபர் இரண்டாம் நபருக்கு 5 கொடுப்பார். அது மாதிரி மூன்றாவது நபர் இப்படி சொல்றாரு. அப்படி பார்த்தா முதல் தவணை நிறைய பேருக்கு நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை அதை உணர்த்தியதற்கு சங்கர் சாருக்கு ரொம்ப என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி கிரிப்டோல நான் 9 நபர்களை என்னுடைய அணியில கிரிப்டோவுக்காக நான் டாலர் வாங்கி ரெடியா பண்ணியிருக்காங்க. ஒரு 6 நபர்கள் இன்னும் ஒரு 2-3 நாட்களில், அதாவது இது ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துருவாங்க. ஆக 15 நபர்கள் என்னுடைய அணியில இருந்து இந்த கிரிப்டோக்காக உள்ள வராங்க. அதே மாதிரி 40 லெவல்ல 12 பேரை 1030 ரூபாய் கொடுத்து வேலட் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 10 பேரை
16 பேருக்கு 30 ரூபா பின்னு போட்டு 16 பேருக்கு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஒரு நிலையில போயிட்டு இருக்கும்போது இந்த அடுத்தது ஆட் ஆன் ப்ராஜெக்ட் வந்து 25 USDT வரப்போகுதுன்றத அந்த 20 லெவலை அப்படி இப்ப கேட்கும் போதே ஒரு தெம்பு. அதாவது நாம் போட்ட 25 USDT அடுத்த நொடி நமக்கு 35 USDT கிடைக்க போகுதுன்னு பார்க்கும்போது எதிலும் இல்லாத ஒரு சிறந்த ஒரு இதா பண்ணியிருக்காரு சங்கர் சார். அவர் வந்து நான் சொல்லுவேன் அவர் ஒரு ஆராய்ச்சியாளர்னு அதை நிரூபிக்கின்ற வகையில ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த ஆராய்ச்சியின் பலன் நமக்கு வெகு விரைவில் கிடைக்க போகுது. இப்போ என்னுடைய செயல்பாடை நான் சொல்றேன். நான் கூட்டத்துக்கு பிறகு என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது. கூட்டத்திற்கு பிறகு என் செயல்பாடு கூடி இருக்கிறது. அதுக்கு நான் கோயம்பேடு வரும்போது 2 மணிக்கு தான் கோயம்பேடுக்கு வரேன் நான். அப்போ வெளியே வரும்போது பார்த்தா அந்த கோயம்பேடு ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் ஒரு 20-30 ஆட்டோ வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 2 மணிக்கு ஆயிடுச்சு நான் வந்து கிளம்பணும். இருந்தாலும் எனக்கு அந்த தாக்கம், அந்த கூட்டத்தினுடைய தாக்கம் என்னை விடலை. உடனே என்ன பண்றேன், அந்த ஆட்களை அப்படியே கூட்டி எல்லாரும் வாங்க, ஒரு செய்தி சொல்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவர்களுக்கு வகுப்பெடுத்து அதுல ஒரே ஒரு நபருக்கு மட்டும் என்னுடைய நம்பரை கொடுத்து இந்த மீட்டிங்கோட ஜூம் கொடுத்து அவர் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, அதுக்கப்புறம் நான் வந்து பொன்னேரியிலிருந்து ஸ்கூட்டில தான் அங்க வந்து அங்கிருந்து பஸ்ஸுக்கு வந்தேன். அப்போ அந்த ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு வரும்போது மழை வந்து பலமா மழை வந்து பெய்யுது. அப்போ அந்த ரெடில்ஸ் தாண்டி வரும்போது பார்த்தா அவங்க மழைக்காக அந்த ஓவர் பிரிட்ஜ் போகலையா அங்க நிக்கிறாங்க. நானும் அங்க போய் நின்னேன், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி இருக்கும். அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவரு எங்க போறீங்க, நீங்க சின்ன வயசா இருக்கீங்க, இவ்வளவு நேரத்துல வரீங்களா, நான் கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கிட்ட இந்த கூட்டத்து எனக்கு சொல்றேன், இந்த பிளானை வந்து முழுமையா கேட்கறாங்க. கேட்டுட்டு அவருக்கும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த வகையில இந்த கூட்டம் நம்மை வழிநடத்துகிறது. இது மாதிரி தலைவர்கள் கிடைப்பது அரிது என்பது இது காட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தினமும் என் அணியில், ஏற்கனவே நீங்க அங்க சொன்னதுதான், தினமும் என் அணியில் இருப்பவர்களை இரவு 7:55 மீட்டிங்கும் காலையில 4:32 மீட்டிங்கும் கலந்து கொள்வதற்கு தொலைபேசியில் அன்றாடம் அழைத்து அவர்களை ஞாபகப்படுத்தி நிச்சயமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்கின்ற அந்த வேட்கையில் இருக்கிறேன். அப்படி அவங்க கலந்து கொள்ளும் போது ஜீவரத்தினம் சிஸ்டம் ப்ரமோட்டர் MJR அப்படின்னு போடுங்க நிச்சயமா அப்படின்னு சொல்லியிருக்கேன், சொல்ல போறேன், அன்றாடம் சொல்ல போறேன். அந்த வகையில வந்து இவங்க உள்ள வரணும் அப்படின்றதுல நம்ம குறியா இருக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு உள்ள வந்தாதான் நாம் என்ன பண்றோன்றது தெரியும். அதே மாதிரி எதிர்காலத்துல வரும் காலத்துல நான் என்ன பண்ண போறேன், பாண்டியில சொன்னபடி சுய உதவி குழுவினரை சந்திச்சு இந்த ஸ்பீட் கேஷை ஒரு 11 பேருக்கு 100 ரூபாய் வீதம் வாங்குறது ரொம்ப அருமையா இருந்தது. சொன்னது அது அவ்வளோ அருமையான முறையில சொன்னாங்க. அது சிறப்பா 11 பேர்கிட்ட 100 ரூபாய். ஒரு தலைவியை பிடிச்சோம்னு சொன்னாக்கா அவங்க கிட்ட 10 குழு 15 குழு கூட இருக்கும் ஒரு தலைவி கிட்ட. அந்த தலைவியினுடைய தலைமையில 10 குழு கூட இருக்கும், 10-12 பேர் இருப்பாங்க. அவர்களை இந்த 100 ரூபாய் வந்து சொல்லி அவர்களை நிச்சயமா நான் முதல்ல வந்து இந்த 100 நாள் வேலை செய்யறவங்க கிட்ட போகணும்னு நினைச்சேன். அந்த 100 நாள் வேலை செய்யறவங்கள நிறைய வந்து வயதானவர்கள், அவங்க கிட்ட போன் இல்லாதவங்க தான் இருப்பாங்க. ஆனா இந்த மகளிர் குழுவில் பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆட்களுக்கு போன் இருக்கும். ஒரு 12 பேருன்னு சொன்னாங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 5 பேர்கிட்ட போன் இருக்கும். அதனால வந்து அதுல இண்டிவிஜுவலா அவங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, 100 ரூபாய் ஷேர் பண்ணி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய வாய்ப்பை நம்ம தரப்போம். இந்த யோசனையை சொல்லிய நண்பருக்கு, என்னுடைய அட்மின் டைரக்டருக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி அனுப்பு மொத்தத்துல
5ஆம் தேதி நடந்த அட்மின் கூட்டத்திற்கு பிறகு ஒரு பெரிய ஆற்றலை பெற்றிருப்பதாக உணர்கிறேன். அதை பயன்படுத்தவும் தொடங்கி இருக்கிறேன். எனவே அதன் முன்னேற்றம் 30/9/2024 எந்த அளவு உயர்ந்திருக்கிறது என்பது எனக்கும் தெரியும். நிச்சயமாக இந்த கூட்டத்தில் பங்கு பெறப் போகும் நண்பர்களுக்கும் அந்த முன்னேற்றம் தெரியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. திரு ஜி கே சாமி சார், நீங்க மைக் ஆன் பண்ணியிருந்தீங்க, பேச முடியுங்க? இல்ல சார், இல்ல, தொடருங்க. ஓகே. ஸோ நேரம் 6:30 ஆயிடுச்சு. நேர குறைவுனால அடுத்ததாக உங்களுடைய ஃபீட்பேக்கை சொன்ன விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடிங்க. திரு விஜயகுமார் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். சார் காலை வணக்கம் சார் அனைவருக்கும். வாய்ஸ் கேக்குதா சார்? வணக்கம், பேசுங்கய்யா, கேக்குது. சார் நான் 8 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன் சார், டைரக்ட் ரெஃபரல். அவங்களுக்கு இப்போ நான் 30 ரூபா பின் ஐடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1000 ரூபா பேலட் பின் ஆக்டிவேட் பண்ணுவேன். பண்ணதுக்கப்புறம் ஊட்டிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். 12 பேர் டைரக்ட் ரெஃபரல் வர்றதுக்கு. அது இல்லாமல் புதுசாக ஐடி போடுறதுக்கும் பேக்கேஜில் பிளான் பண்ணியிருக்கேன். பேக்கேஜ் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ புதுசாக வரவங்களுக்கு ஸ்பீடு கேஸு ப்ளஸ் வேலட் ஆக்டிவேஷன் ப்ளஸ் கிரிப்டோ சேர்ந்து பேக்கேஜாகவும் பிளான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சில பேர் கிரிப்டோவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா முன்னாடி ஸ்பீடு கேஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். எல்லா பேக்கேஜும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிரிப்டோவுக்கு ஆட் பண்ணிட்டேன். இன்னும் ஃபர்தராக அடுத்தது கிரிப்டோவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். ரெடியாக இருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்காங்க. ப்ளஸ் பேக்கேஜாக போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் சார். ஜூம் மீட்டிங்கும் வர்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே சார், அவ்வளோதான். ஓகே. நன்றிங்கய்யா, உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததாக திரு செல்வகுமார் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். செல்வகுமார் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க மைக்கை தொட்டு பேசலாம். நீங்க கோஹோஸ்ட்லாம் இருக்கீங்க சார். சைடில் மைக்கில் அன்மியூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மைக்கு மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இப்போ நீங்கள் பேசலாம். ஓகே. அடுத்ததாக திரு ராஜேஷ் டி சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்கள் பேசலாம். சார் வணக்கம் சார், செல்வகுமார் சார். வணக்கம், பேசுங்க சார். கேக்குதா சார்? கிளியர் பேசுங்க சார். சார் சிஸ்டம் ப்ரொமோட்டர் முடிச்சிட்டு சார். அதே மாதிரி 30 என்னோட எல்லாம் டவுன் ஆகிட்டு 13 பேர் இருக்கிறாங்க. 12 பேருக்கு அந்த பின்னை ஆக்டிவேட் பண்ணி விட்டேன். இப்போ சேஃப் அலர்ட் ஒரு 6 பேர் பண்ணியிருக்கேன் சார். சேஃப் அலர்ட் இந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணிடுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்ததாக திரு ராஜேஷ் டி, பேசுங்க சார். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு ஆரோக்கியமான காலை வணக்கம். நேற்றைய நடந்த மகளிருக்கான ஒரு கூட்டம் மிக சிறப்பான ஒரு கூட்டமா இருந்தது. சாரதா மேடத்திற்கும் மற்றும் வித்யா பாபு மேடத்திற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நெஞ்சார்ந்த நன்றிகளும். உலக மக்கள் அனைவருமே நம்ம ஸ்பீட் கேஸ்ல இருக்கிற மக்கள் நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்னு ஒரு சமூக அக்கறையோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மருந்தில்லா மருத்துவர், தன்னுடைய உறக்கத்தையும் விட்டுட்டு மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு அக்கறை கொண்ட ஒரு மனிதர் மருந்தில்லா மருத்துவர் திரு ஜி கே சாமி சார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் இந்த காலை நேர நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சார் அவர்களுக்கும் சார் நான் பாத்தீங்கன்னா ஊட்டி அச்சுவன் முடிச்சிருக்கேன். கடையில போய் கடையில பாருங்க. ஊட்டி அச்சுவன் முடிச்சிருக்கேன். என்னுடைய அணியில பாத்தீங்கன்னா ஒரு 12 நபர்களை ஊட்டி அச்சுவர் முடிச்சு நம்ம ஊட்டி கூட்டு வரணும்னு எண்ணிட்டு இருக்கேன் சார். அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன்.
ஸ்கிரிப்டோவில் வந்து ஈடுபட்டோட அணியில் இருக்காரு சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நபரா வந்து ஸ்கிரிப்டோவை பற்றி எடுத்து சொல்லி ஒவ்வொரு நபரா ஸ்கிரிப்டோவுக்கு கூப்பிட்டு வருவேன். மிக சிறந்த ஒரு அணித்தலைவர்களை உருவாக்கணும்னு எண்ணிட்டு இருக்கேன். அது இனி புதிய என்ட்ரி எடுத்து புதிய அணித்தலைவர்கள் உருவாக்குன்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன் சார். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். ஸோ உண்மையிலேயே ஒரு ராஜேஷ் சார் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான மனிதர். நம்ம கோட் சூட்லாம் போட்டு தான் போய் மக்கள்கிட்ட போய் நம்ம பிளானை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எளிமையாக அவரோட டீ கடையில் இருந்துக்கிட்டேவும் இந்த ஒரு எப்படி சொல்கிறது, காலை நேரத்தில் டீ கடையில் கூட்டம் வந்து அலைமோதும். அப்படிப்பட்ட சமயத்துலையும் இங்கே பேசின திரு ராஜேஷ் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு பார்த்திபன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் இருக்கு, நீங்கள் பேசலாம். பார்த்திபன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க மைக்கை தொட்டு பேசுங்க சார். நீங்க கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம் சார். பார்த்திபன் சார். ஓகே, அடுத்ததா திரு மாதவன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பேசலாம். Sir, very good morning to each and every one of you, sir. I am Madhan from Osor, Balupalani sir team. June 6th தான் ஜாயின் பண்ணேன். சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகி என் டவுன்லைனில் ஒரு 17 பேர் கொடுத்துருக்கேன். லெவல் இன்கமும் ஒரு 10 பேருக்கு மேலே பண்ணியிருக்கேன். இன்னும் 2 பேர் பண்ணிவிட்டு ஊட்டிக்கு ரீச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாளைக்கு பண்ணிடலாம்னு வெயிட் பண்ணியிருக்கேன். டீம் சைஸு ஒரு 78 பேர் இருக்காங்க. 40 லெவல் பிளானில் பின் ஆக்டிவேஷன் ஒரு 60 வாங்கி எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன். அந்த ஓடிவி இன்னைக்கு நாளைக்கு முடிச்சிருவேன். அப்புறம் கிரிப்டோவு நானும் கட்டிட்டு இந்த இடமும் கட்டியாச்சு. என் டவுன்லைனில் 3 பேர் கட்டியிருக்காங்க. அவங்க வந்து ஒருத்தர் 9 முடிச்சிருக்காரு, இன்னொன்று 3 முடிச்சிருக்காங்க. அவரையும் ஊட்டிக்கு அழைச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். வெகு விரைவில் அவங்களும் வந்துடுவாங்க சார். தட்ஸ் ஆல் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். உங்கள் டீமை வந்து இன்னும் பெரிய லெவலில் வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு ஜோஸ்குமார் சார், உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் பேசலாம். எஸ், திரு ஜோஸ்குமார் சார், உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் பேசலாம் சார். மைக்கை தொட்டு பேசுங்க. ஓகே, அடுத்ததாக திரு தமிழ்ச்செல்வன் சார், உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்கள் பேசலாம். வணக்கம், நான் தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். கேட்குதுங்களா? எஸ், கிளியர் சார், பேசுங்க சார். நான் சிஸ்டம் ப்ரமோட்டராக திருச்சி மீட்டிங் அப்போவே ஆயிட்டேங்க. எனக்கு கீழே ஒரு 3 பேர்த்த கிரிப்டோவில் ஜாயின் பண்ணுறதுக்காக எல்லா விதமான நடவடிக்கை எடுத்திருக்கேன். இந்த வாரத்தில் அவங்க வந்து எல்லாம் பணம் கட்டுறதா சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கீழே வந்து 14 டைரக்ட் நான் கொடுத்துருக்கணுங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த அட்மின் சேர்ந்தவங்க வந்து அதை கேட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்குமா கேட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து திருச்சி மீட்டிங் அப்போவே சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே கிரிப்டோவுக்கு வந்து அமௌண்ட் கட்டி பாபு சார்ட்டு கொடுத்து யூஎஸ்டிடிலாம் வாங்கி வச்சுட்டேன். போன வாரத்தில் வந்து ரமேஷன் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு எங்களை செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அட்மின்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் கேட்டாங்க, அதுவும் அனுப்பிச்சி வச்சேன். ஆனால் வந்து எல்லாருமே பணம் ஏதாவது டாலர் அனுப்பிச்சி விட்டு ஜாயின் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. என்னுடைய ஸ்பான்சரு பாண்டிச்சேரி டாக்டர் கணபதி கூட எல்லாம் நாங்களும் அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் இன்னும் அனுப்பாமல் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். நான் நேற்றுக்கு இருந்து ஆர்த்தி மேடத்தை தொடர்பு கொண்டு ஆர்த்தி மேடத்தை கேட்டேன், உங்களுக்கு வாங்கலையா? சரி, நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸில் நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணத்தினாலேயோ அல்லது வேலை பழுவினாலேயோ அல்லது என்னுடைய வந்து சீனியாரிட்டியில் சேர்க்கப்படாதனாலேயோ அவங்க வந்து அதை செய்யலையா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. மீண்டும் அவங்களெல்லாம் வேலையில் இருக்கிறதுனால யாரையும் சிரமப்படுத்த விரும்பாதனால நான் வேற யாரையும் தொடர்பு கொள்ளல. என்ன காரணத்தினால என்னுடைய சீனியாரிட்டி புறக்கணிக்கப்பட்டிருக்குது அல்லது ஏன் வந்து என்கிட்ட வந்து இது வந்து செய்யாம இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. தெரிஞ்சா கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா, ஜி.கே. சுவாமி பேசுறேன். உங்களுக்கு சீனியாரிட்டி இருக்கு, ஏன்னா நீங்க திருச்சி வரும்போதே வந்துட்டு நீங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டீங்க.
சீனியாரிட்டி இருக்கிறதுனாலதான் வந்து அட்மின் டைரக்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த சேஃபால் அட்ரஸோட ரிசீவ் கோட் அட்ரஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த 51 USD அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. சீனியாரிட்டி இருக்குங்கய்யா, புறக்கணிப்புங்க எதுவும் இல்லைங்கய்யா. நன்றி. ஓகே, உங்களுடைய விளக்கத்தை எனக்கு மிகவும் திருப்தியா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ஃபோன் பண்ண அட்மின் டைரக்டர் பேர் என்னங்கய்யா? ஆமாங்க, அவர் பேர் ரமேஷுங்க. அவரையும் நான் மறுபடியும் தொடர்பு கொண்டு கேட்டேனுங்க. அவர் என்ன கேட்க சொல்லி சொன்னாங்க. அதான் என்னுடைய வேலை. நான் கேட்டு நீங்க கொடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை யாருக்கு ஃபார்வேர்டு பண்ணணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு மேல எனக்கு அவங்க வேற எதுவும் வேலை கொடுக்கல. அதனால அதை பத்தி எனக்கு தெரியாது. நீங்க வேற அட்மின்ல இருக்கிற வேற யாரையாவது தொடர்பு கொண்டு நீங்க அதை பத்தின விளக்கத்தை கேட்டுக்கோங்க. இனி எனக்கு என்னை தொடர்பு கொள்றதுல வேண்டிய இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருங்க. சரிங்கய்யா. ஓகே, 8 மணிக்குள்ள உங்களுக்கு ஃபோன் வரும். நன்றி சார். ஓகே சார், தேங்க்ஸ். வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக திரு ராமலிங்கம் சேலம் சார், நீங்க பேசலாம் சார். அனைவருக்கும் அற்புதமான இனிய காலை வணக்கம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நான் ராமலிங்கம் சேலத்துல இருந்து. ஸ்பீடு கேஷ் இதுல எனக்கு நேரடியா நான் ஒரு 28 நபர்களை இதுல இணைச்சிருக்கேன். மற்றும் அதற்கு அடுத்தபடியா ஸ்பீடு லெவல் 40 லெவல் இன்கம் தான் நான் ஸ்பீடு லெவல்னு சொல்றேன். அதுல ஒரு 150 30 ரூபாய் பெண்களை வாங்கிட்டு ஒரு 70க்கும் மேற்பட்ட நபர்கள் என்னோட அணியில இந்த 30 ரூபாய் பின் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஊட்டிக்காக லெவல் ஆக்டிவேஷன் 12 நபர்களை முடிச்சுட்டு நான் அதற்கு தகுதி அடைஞ்சிருக்கேன். என்னோட அணியில ஒரு 5 நபர்களை ஊட்டிக்கு அழைச்சி வரதா நான் உறுதி கொடுத்துருக்கேன். அதற்கான வேலைகள் நான் தினமும் செஞ்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பேன். அடுத்ததா ஸ்பீடு கிரிப்டோ ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை, ஒரு கனவு உலகத்தை, சொர்க்கத்தை அந்த ஸ்பீடு கிரிப்டோ அனைவருக்குமே கொடுக்க போகுது அப்படிங்கிறது உறுதி. அந்த ஸ்பீடு கிரிப்டோவுக்காக என்னோட அணியில 15க்கும் மேற்பட்ட நபர்கள் தகுதி அடைஞ்சிருக்காங்க. அதுல ஒரு 13 பேர் எனக்கு அந்த லிஸ்ட் பிரகாரம் 12 முடிச்சவங்க 6 முடிச்சவங்க இருக்காங்க. அனைவரும் அதற்கு தகுதி அடைந்து அந்த தங்களுக்குரிய உழைப்போருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில தங்களுக்குரிய இடங்களை அவங்க பிடிச்சிருக்காங்க. மீண்டும் 3 முடித்தவர்கள் 2 முடித்தவர்களும் இப்ப ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வரக்கூடிய நாட்கள்ல வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அனைவருக்கும் சேஃபால் வேலெட்டை உறுதிப்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் அந்த USDT டாலர்களையும் BNB ரெண்டையும் வாங்கி வைக்க சொல்லி அறிவுறுத்திட்டு இருக்கேன். மிக சிறப்பா செஞ்சிட்டு இருக்கோம். இது போன்ற ஒரு சிஸ்டத்தை இனி யாரும் கொடுக்க முடியாது. இது நமக்கான திட்டம் அப்படிங்கிறத தலைவர்கள் டெய்லி வலியுறுத்தி பேசிட்டு இருக்கோம். அனுபவப்பட்டவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். இந்த நம் பெற்ற அனுபவம் பெறாம நிறைய பேர் இருக்காங்க. நெட்வொர்க்னா என்ன தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துறது தான் நம்ம கடமை. நம்மளே ஒரு காலகட்டத்துல ஒதுங்கிட்டோம். நெட்வொர்க்கே வேண்டாம், 30 வருடம் 20 வருடம் 25 வருடம்ட்டு அனுபவப்பட்டு எதற்கு இந்த துறை அப்படிங்கிறது ஒதுங்கி இருந்த நமக்கு இவ்வளவு நாளா வெயில்ல இருந்தோம். இப்போ ஒரு அருமையான ஒரு நிழல் கிடைச்சதுனாலதான் அந்த அருமை நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதை புரிஞ்சு அனைவரும் உள்ள இருக்கோம். இது அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்துவோம் அப்படிங்கிறதுல ஒரு ஐயப்பாடு தேவையில்லை யாருக்கும். அனைவரும் உறக்க சொல்லுவோம் உலகத்துக்கு, இப்படி ஒரு சிஸ்டம் வந்திருக்கு நம்மை காக்க அப்படின்ட்டு. எங்க போனாலும் உழைப்பை போட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிறதுல யாரும் இருக்கிறது இல்லை, அதை நினைக்கிறதும் இல்லை. நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு இது சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. கையடக்க தொலைபேசியிலேயே இந்த உலகத்தையே நம்ம ஆளலாம். இது அன்னைக்கே நம்ம சொல்லி வச்சுட்டாங்க நம்ம முன்னோர்கள். நம்ம கையிலேயே தொழில் வச்சுக்கிட்டு நம்ம இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கோம். அனைவரும் இதை புரிந்து கொண்டு, இதன் ஆழத்தை தெரிஞ்சு கொண்டு, உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு அனைவரும் இதற்கு உழைத்து நம் பொருளாதாரத்தை உயர்த்தி நம் சந்ததிகளுக்கும் தலைமுறைக்கும் என்றும் கஷ்டம் இல்லாத ஒரு பெருவாழ்வுல கொடுக்கணும்னு அனைவரும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. ஸோ இதுக்கு மேலே யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாம், நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக திரு சங்கர் சாரோட அப்டேட் வேற இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்க 3 நபர்கள் மட்டும் சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணிடலாம். திரு அன்பழகன் சார், உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம் சார். வணக்கம் சார், கேட்குதுங்களா? எஸ், கிளியர் சார், கிளியர் சார். அனைத்து உறவுகளுக்கும் அன்பான காலை வணக்கம்.
நான் அன்பழகன் தஞ்சாவூர்லேருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நிறைய பேர் நிறைய தெளிவான தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா செந்தில் சார் நிறைய தகவல் தெரிவிச்சிருக்காங்க. நான் வந்து ஸ்பீட் கேஸ்ல சிஸ்டம் மேனேஜரா இருக்கேன். எனக்கு கீழே ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சவங்கிறது ஒரு 6 பேர் ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்காங்க, என்னையும் சேர்த்து. லெவல் பிளான்லையும் ஓரளவுக்கு இது வரைக்கும் ஒரு 6500 ரூபாய் இன்கம் வரக்கூடிய அளவுக்கு லெவல் பிளான் போயிருக்குது. இந்த பேபால் வாலெட் ஓப்பன் பண்ணி யூஎஸ்டிடி வந்து இது வரைக்கும் 22 பேர் லோட் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 22 பேரும் அந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர், மினி சிஸ்டம் ப்ரொமோட்டர், அந்த பேஸ்ல 22 பேர் உள்ள வந்திருக்காங்க. 22 பேர் உள்ள வந்திருக்காங்கனாலே ஒரு 50 பேர் தயார் நிலையில வச்சிருக்கும் போதுதான் 22 பேர் உள்ள வர முடியும். ஒரு 50 பேராவது நம்ம அணுகி 50 பேரை உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்கும் போதுதான் 22 பேர் உள்ள லோட் ஆக முடியும். அப்ப பாக்கி பேர் இன்னும் தயார் நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். மொத்தத்துல டீமை கவனிக்கிறதுலையும் இன்டெப்த் இன்ன டேட் வரைக்கும் டீம்ல ஜாயின் பண்ண ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சிறு தடை கூட இல்லாத அளவுக்கு ஒரு ஒட்டுமொத்தம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு காமன் மீட்டிங் அப்படிங்கிறதால புதுசா நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க வந்து இதுல யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, யார் யார் ஜூம் ரெகுலரா வர்றாங்களோ, ஜூம் அட்டன் பண்றாங்களோ, அவங்க 100% மிக விரைவாக வெற்றி பெற முடியும். ஏன்னு கேட்டா, நிறைய பேர் ஸ்பீடு கேஷ்ல வந்துட்டு ஸ்பீடு கேஷ்ல என்ன இருக்குன்னே தெரியாம ஏதோ ஒரு மாயையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம 4 திசையில வருமானம் வர்ற ஒரு திட்டமா இன்னைக்கு மாறி இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா 8 திசையும் வருமானம் வர்ற திட்டமா இது மாறும். இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மதர் பிளான இன்டெப்த் ஒரு பாயிண்ட் கூட நமக்கு விடுபடாத அளவுக்கு நம்ம தெரிஞ்சோம்னா, ஸ்பீடு கேஸ் நல்லா புரிஞ்சவங்களுக்கு தான் பிளான் புரியும். பிளான் இது ரெண்டும் புரிஞ்சவங்களுக்கு தான் கிரிப்டோ புரியும். அப்ப நம்ம அடிப்படையா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய மதர் பிளானை தெளிவாக புரிந்து கொள்ளணும். இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஜூம் மீட்டிங் வந்துகிட்டே இருக்கணும். வர்றவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு 250 பேர் இருக்கோம் அப்படின்னா, இந்த 250 பேருடைய வெற்றி உறுதி. எப்போ உறுதினா, எப்ப இந்த 250 பேரும் ஒவ்வொரு ஜூமுக்கும் இரவு 8 மணிக்கும் காலை 5 மணிக்கும் அல்லது 4:30 மணிக்கு நீங்க வர்றீங்களோ, அப்போ உங்க வெற்றி என்பது விரைவில் உறுதியாகும். அப்ப இந்த வெற்றியை நம்ம மேலும் உறுதிப்படுத்தணும்னா, இந்த 250 500ஆகவும் 500 1000ஆகவும் நம்ம அணிகளுக்குள்ள உள்ள கொண்டு வர்ற பொழுது இந்த வெற்றிங்கிறது மிக உறுதி. அடுத்தது நம்ம சொல்லலாம் கம்பெனி இல்ல, முதலாளி இல்லைன்னு. அதை தாண்டி கண்காணிக்கக்கூடிய பல கட்டத்துல உள்ள தலைவர்கள் இதுக்குள்ள இருக்காங்க. ஒரு நாள் நான் ராமலிங்க சாருக்கு நைட்டு 10:30 மணிக்கு ஒரு மெசேஜ் போட்டு படுக்கிறேன். நான் 3 மணிக்கு ஏஞ்சி பாக்குறேன், 2:30 மணிக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனா யோசிச்சு பாக்குறேன், என்னடா 10:30 மணிக்கு போட்டோம் 2:30 மணிக்கு, அப்ப தூங்குறதே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு ஜூம்ல அட்டன் பண்றாங்க. அதே போல நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்ல வேண்டியது இல்லை. சங்கர் சாரும் சரி, மற்றவங்களும் சரி, ரொம்ப ஒரு கவனமாகவும் முன்னெச்சரிக்கையோடையும் மிக ரொம்ப நேர்த்தியாகவும் இந்த வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த பணிகளை செஞ்சு பலனை அனுபவிக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் பல பேர் இருக்கிறமே ஒழிய, இதுக்கு வந்து எந்த நேரமும் இரவு பகலாக தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற நபர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சென்ஸ்ன்னு சொல்றது, இந்த திட்டத்தை பொறுத்தவரை நமக்கு ஃபர்ஸ்ட் சென்ஸ்ங்கிறது ஸ்பீடு கேஸ் தான். இந்த ஸ்பீடு கேஸ் சென்ஸை நம்ம டெவலப் பண்ணால் மட்டும்தான் எல்லாத்தையும் ஈஸியா புரிய வைக்க முடியும். ஸ்பீடு கேஸ் 4 லெவல் இன்கம்னா கிரிப்டோவில் 2 லெவல் இன்கம். ஸ்பீடு கேஸ்ல 8 ரீபர்த் ஐடினா கிரிப்டோவில் 5 ரீபர்த் ஐடி. இப்படி அதை கம்பேர் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம கொண்டு போக முடியும். அதை நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கணும். அதே போல பெண்களுடைய பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னா, நேற்று பாத்தீங்கன்னா பெண் தோழர்கள் வந்து ரொம்ப நல்லாவே பிளான் சொன்னாங்க. இப்ப ஒவ்வொருத்தருமே நம்ம யாரும் விடுபட்டு போயிடக்கூடாது. அனுசுயா மேடம் அவங்களுடைய ரோலு, ஆர்த்தி பாப்பா பாத்தீங்கன்னா அவங்களுடைய பணி. நான் ஆர்த்தி செய்யற பணிகள் செய்யும் போது எனக்கு ஆனந்தவழி அம்மா தான் நினைவுக்கு வருவாங்க. நார்மலா பிறந்த நாள்லாம் நம்ம பிறந்தநாள் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பரிசு கொடுத்து பழக்கம்.
உலகத்துல பல நாடுகள்ல தாய்க்கும் பரிசு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்காக அவங்க கஷ்டப்பட்ட நாள் அப்படிங்கிற அடிப்படையில. பாத்தியம்மா ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது ஆனந்த வழியம்மா எனக்கு நினைவுக்கு வருவாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா உஷாராணி மேடம் பிளான் சொல்லிட்டு இருக்கும் பொழுது குழந்தை சவுண்டு கேட்குது. இப்போ எங்க வீட்டுல சொல்றாங்க கை குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தனி மனிதனுங்கிற வகையில ஒரு சில வினாடிகள் என்னை யோசிக்க வைத்தாலும் இன்னொரு வகையில நான் பெருமைப்பட்டுக்கிட்டேன். இப்படியெல்லாம் நபர்கள் இதுக்குள்ள இருந்து பண்றதுனாலதான் இதை மிக சிறப்பாக கொண்டு போக முடியுது. அந்த குழந்தைக்காகவும் சேர்த்துதான் அவங்க வந்து இந்த பணிகளை செய்யறாங்க அப்படிங்கிறது. அதே போல புனிதா மேடம் எந்த நேரத்திலையும் அலுவலகத்துல ஹெட்போனே இருக்காங்களாம். இப்படி பல பேருடைய முயற்சி, இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் இந்த பிபிஎஸ் ஸ்பீடுகேஷன் நம்பி யார் யார் வந்திருக்காங்களோ அத்தனை பேரையும் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு, இன்னும் வரக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு எத்தனை மார்க்கெட்டிங் வேணாலும் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். இதில் நிச்சயமாக எல்லாரும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த இதை சிறப்பா போயிட்டு இருக்குது. இதை புதுசா வந்தவங்க புரிஞ்சுக்கணும், நாமளும் அவங்கள புரிய வைக்கணும். ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய டீம்களை கண்காணிச்சு நம்ம வெற்றி போட்டு போகணும். அந்த முதல் கட்டத்துல இருந்து அவர்கள் எந்த மனநிலை நம்பிக்கையோட இதை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களோ அந்த அடிப்படையில அனைவர்களுடைய பணியும் சிறப்பா இருக்கணும். மீண்டும் நான் கடைசியா வலியுறுத்தி சொல்றது முடிக்கிறது என்னன்னா, இந்த ஜூம்ல யார் யார் இருக்கீங்களோ எல்லாரும் நிச்சயமாக விரைவாக வெற்றி பெறுவோம். அப்ப எல்லாரும் வெற்றி பெறணும்னா எல்லாரையும் ஜூம் கொண்டு வரணும். இப்படி ஒரு ஜூம் செயல்பாடு இதுவரை எந்த நெட்வொர்க் மார்க்கெட்லையும் நம்ம பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு. தொடர்ந்து பயணிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய விளக்கத்திற்கு. அடுத்ததாக திரு முத்துக்குமரன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம், பேசுங்க சார். கேக்குதுங்களா சார்? திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். என் பெயர் முத்துக்குமரன், ராஜஸ்ரீ அணியிலிருந்து பேசுறேன் சார். நான் 19 நபர்கள் இணைச்சிருக்கேன் சார். ஒரு 12 நபர்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கியிருக்காங்க. நான் ஊட்டி அச்சூராக இருக்கேன். நான் வந்து இன்னும் வந்து சில நபர்களை வந்து பேசிட்டு இருக்கேன் டெய்லி. அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்து இதில் இணைச்சி அவங்க குடும்பத்துக்கெல்லாம் வழிகாட்டி பல மகளிர்லாம் வந்து நிறைய இணைக்கிறதா பேசியிருக்கேன். அனைவரையும் வர வச்சு சொல்லி இதில் சேர்த்து அவங்களெல்லாம் வந்து வாழ்வாதாரத்துக்கு முன்னுதாரணமாக எடுத்து கொண்டு வருவோம் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். அதாவது ஒரு நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லீடர்ஸ் எல்லாருமே வந்து பேசும்போது மிகவும் எளிமையாகவும் உள்ளவாறு உண்மையை வந்து பேசினாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் திரு சங்கர் சாரை வெல்கம் பண்ணிடுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிக்கு உதவாத உணவும், தாகத்திற்கு உதவாத தண்ணீரும், ஆபத்தில் உதவாத நண்பனும், துக்கத்தில் ஆறுதல் கூறாத உறவுகளும் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்களோட எந்த ஒரு பயனுமே வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் இல்லாட்டியும் நாம இருக்கோம் அப்படின்னு நமக்காக நம்ம குடும்ப உறவுகள் இந்த ஜூம் மீட்டிங்ல நம்ம எல்லாருமே வந்து கலந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட இல்லாமைய போக்குறதுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த நல்லதே நடக்கும் அறக்கட்டளை மூலமாக முன்னெடுக்கக்கூடிய இந்த 5 திட்டங்களும். ஸோ இதுல நம்ம அந்த நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் அனைவரையும் ஜூம் மீட்டிங்ல உட்கார வைக்கிறதுக்கு முழு முயற்சி எடுக்கணும். இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். அடுத்ததா அந்த 40 லெவல் பிளான் இன்கம் பெறதற்காக அந்த 1000 ரூபாய் வேலட் இது பண்றதுக்கு முன்னாடி அந்த 30 ரூபாய் மதிப்புள்ள பின்னை வச்சு வேலட் ஆக்டிவேஷன் பண்ணணும். இது ஒரு நல்ல தொடக்கம். அடுத்ததான தொடக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்பீடி கிரிப்டோல என்ட்ரி ஆகுறதுக்கு அந்த சேப்பால் வேலட்டை வந்து நம்ம அணில இருக்க அனைவருமே வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த சேப்பால் வேலட்டை வந்து ஓபன் பண்ண வைக்கணும். இது ஒரு நல்ல தொடக்கம். ஸோ ஒவ்வொரு நல்ல தொடக்கமும் பாதி வெற்றிக்கு சமமாக அமையும். அடுத்ததாக சாரோட அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்காதான்னு இயங்கிட்டு இருக்க நமக்காக திரு சங்கர் சார் வந்து அப்டேட்ஸ் கொடுக்க போறாரு. வெல்கம் சங்கர் சார். நன்றி மகாராஜ் சார். ஹாப்பி மார்னிங். இப்பதான் மதுரைக்கு வந்திருக்கோம். 24 நாள் எங்கேயும் ரூம் கிடைக்கல. லைட்டா டென்ஷனா இருக்கு. ஆனா இப்போ ரூம் கிடைச்சிருக்கு. அதான் உள்ள போயிட்டு இருக்கோம். ஓகே. நியூ கோடிங் வந்து இன்னைக்கு ட்ரையல் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த 2 நாள்ல வந்து நமக்கு நியூ கோடிங் கிடைச்சிடும்.
இனிமேட்டு அந்த சென்ட் ரிசீவ்ல நமக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆக போகுது. அப்புறம் தமிழ் சார் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணாரு, சீனியாரிட்டி மறுக்கப்படுதா மறைக்கப்படுதா ஒன்றும் இல்லை. சீனியாரிட்டி பிரகாரம் ஐடி வந்து ஆக்டிவேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஐடியா ஆக்டிவேஷன் பண்றது சிரமம் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நேற்றுலாம் ஆக்டிவேஷனே நான் பண்ணல. எல்லாமே டாலர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டாலர்ஸ் கலெக்ட் பண்ணி லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு சீனியாரிட்டி லிஸ்டோடு அதை மேட்ச் பண்ணி யார் யார் டாலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபைனல் பண்ண பிறகு ஆக்டிவேட் பண்ண போறேன். அதனால தமிழ் சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் வேலையில இருக்கிறதுனால உங்ககிட்ட இருந்து டாலர் வாங்குறதுல கொஞ்சம் டிலே ஆயிருக்கும். இன்னைக்கு நீங்க பாபு சாருக்கு அனுப்பிச்சிருங்க. ஒன்றும் நீங்க பதற்றப்பட வேணாம். நேர்மையா இருக்கும், நியாயமா இருக்கும். உங்களுடைய சீனியாரிட்டி எந்த இடத்துல நீங்க 12 ஐடி ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த அந்த இடத்துல அந்த பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி அக்டோபர் 2 உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அநேகமா 99.9% புதன்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய ஸ்பீடு கிரிப்டோ ரன்னிங் ஆயிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இன்னும் 5 நாட்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஆக்டிவேஷன்ல கொஞ்சம் முடக்கம் தான். இந்த புது கோடிங்காக மதுரைக்கு வர வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு எந்த வேலையும் நடக்காது. சாஃப்ட்வேர் சார் கூட ட்ரையல் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நானும் ராமலிங்க சார் பாபு எல்லாமே வந்திருக்கோம். ஸோ அதனால புதன்கிழமை 100% அப்படின்னு சொன்னாலும் சரிதான், 99.9% சொன்னாலும் சரிதான், புதன்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரிப்டோவும் ஸ்டார்ட் ஆயிடும், புது கோடிங்கும் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இரண்டுமே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதனால எல்லாரும் ஹாப்பியா இருங்க. நாளை நம்மளுடைய பிஓபி மீட்டிங்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நாளைக்கு ஈவினிங். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக திரு பாபு சார், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? ஓகே. ஸோ ஓகே சொல்லுங்க சார். சார் வணக்கம். இல்லை நாங்கள் வந்து ட்ராவலில் இருந்துட்டு இப்போதான் வந்திருக்கோம். சங்கர் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாம் பேசியாச்சு. இப்போ நம்ம செக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சார் இன்று மாலை 6 மணிக்கு கிரிப்டோ மற்றும் 40 லெவல் இன்கம் பற்றிய ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அதை இன்வைட் பண்ணிடுறேன் சார். எஸ் சார், எஸ். வெல்கம் ஜிகே சாமி சார், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க சார். நன்றி நன்றி சார். நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, அதான் வேற ஒன்றும் இல்லை. நன்றி சார். நன்றி. இன்றைய காலை பொழுது கூட்டத்திற்கு வந்திருந்து இந்த வினாடி வரை இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களுக்கும் நன்றி. பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிறது பாரபட்சம் இல்லாத ஒரு நிலை. இங்க வேண்டப்பட்டவங்க ஒதுக்குறவங்க அப்படின்ட்டு ஒருவரும் நினைத்து கொள்ள வேண்டாம். உழைப்பவர்களுக்கு இங்க முக்கியத்துவம் வழங்கப்படும். இந்த இடம் சோம்பேறிகளுக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடம். இதுதான் துவக்க நாள்ல இருந்து சொல்லி கொண்டு இருக்காங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இரவு பகல் பாராமல் தலைவர்கள் உழைத்து கொண்டே இருக்காங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் தியாகம் பண்ணி ஒரு கட்டமைப்பை வலுப்படுத்தி நிலைநாட்டிட்டோம் அப்படின்னாக்கா அதன் பிறகு அது சரியாக போகும். அதை மனதில் வைத்துதான் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்காங்க. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நம்ம சரியா செய்வோம். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த ஜூம் அரங்கில் வந்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தகவல்களை நம்ம உற்று நோக்கும் போது துவக்க நாள்ல என்ன சொன்னாங்களோ அதே தான் இன்றும் ஒரு வார காலமா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஊட்டி அச்சுவருக்கு நான் இத்தனை பேர் தயாரா இருக்காங்க, இத்தனை பேர் வராங்க, நான் இத்தனை பின் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அதே தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக அந்த வார்த்தை மாறாமல் வந்து கொண்டு இருக்கு. அது மாறணும் அப்படிங்கிறது விருப்பம். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ஊட்டி செல்வதற்கான அது வெறும் ஒரு பயணமா மட்டும் பார்க்க கூடாது. போய் வந்த பிறகு அது தெரியும். அங்க இருக்கும்போது அதை நம்மளால உணர முடியும். அதனால நம்ம அன்னைக்கு அந்த தகவலை நம்ம கடத்துவோம். முழுமையாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆகிவிட்டது. அதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பயன் உண்டு. இதை நம் அனைவரும் கருத்தில் கொண்டு பயணிப்போம். இன்று மாலை சரியாக 6 மணி அளவில்
ஸ்பீடு கிரிப்டோ சார்ந்த முழு தகவல்கள் நமக்கு கிடைக்கும். ஸ்பீடு கிரிப்டோல எப்படி நம்ம பயணிக்க போறோம், அது நமக்கு எந்த அளவுல உதவியாக இருக்க போகுதுங்கிற முழு தகவல் கிடைக்கும். அதோடு சேர்ந்து நாளை மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:55 நடக்கக்கூடிய இந்த திட்ட விளக்க கூட்டம், இந்த 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம் மற்றும் ஸ்பீடு கிரிப்டோ இதை மையப்படுத்தியே இருக்கும். ஸ்பீடு கிரிப்டோவில் நாம் இன்னும் கேள்விப்படாத நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்தது காத்து கொண்டு இருக்கு. திரு சங்கர் சார் வந்து நாளைக்கு தருவாங்க. அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம அணியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம ஜூம் மீட்டிங்க்கு அழைத்து வரணும். சங்கர் சார் வந்துட்டு திட்ட விளக்கம் கொடுக்குற அன்னைக்கு மட்டும் அழைத்துட்டு வர்றது கிடையாது, ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டு வரணும். தொடர்ந்து இந்த ஜூம் அரங்குக்கு வரவங்க முழுமையா கற்றுக்கொள்வாங்க. கற்றுக்கொண்டவங்க தனது அணிக்கு சரியான தகவல்களை கடத்துவாங்க. அங்க எந்த சிக்கலும் ஏற்படாது. நாம் தொடர்ந்து பயணிப்போம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி. தொடர்ந்து நடக்கக்கூடிய ஜூம் அரங்குகள் நாம் கலந்து கொண்டு நமக்கு கிடைத்த வாய்ப்பினை நாம் தக்க வைத்துக் கொள்வோம் என்று கூறி, வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.